ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின்னுக்கு தான் ஒரு ஒன் ஷாட். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஜின்னுக்கு மாஃபியா ஸ்டைலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம மாஃபியா கேம் ஸ்டார்ட் இவருக்கு தான் இந்த சீசன் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே கல்யாண மண்டபத்தில் நீங்கள், எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேணாம், இப்படி கல்யாணம் பண்ணுறது பிடிக்கலாம், ஆனால் எனக்கு இன்னொருத்தரோட குழந்தைக்கு உங்களை இன்சியலுக்கு அப்பாவாக்க நான் விரும்பலை. எது அப்படின்ட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கோம் பார்க்குறான். ஆமாம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எது? அப்போது அதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்குறான். அது அங்கே நிற்கிறாரு என் மாமா, அவர் தான். எது அப்படின்ட்டு அதுக்கு மேலே அவன் உட்காரவே இல்லை. டக்குன்னு எழுந்த மாலை தூக்கிப்பட்டு இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறான். ஜின்னோ அங்கே நின்று எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு இருந்தவர். என்ன சொல்கிற அப்படின்ட்டு அப்படியே கோவமாக கிட்ட வர்றாரு. கையெடுங்க சார். என்ன நீங்கள் யூஸ் பண்ணிட்டா நான் இசை என் தலையில் கட்டி வைக்க பார்க்குறீங்களா? என்னடி நடக்குது அப்படின்னு உங்கள் சிஸ்டர் இப்போ உங்ககிட்ட வர. அக்கா, அது உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் நிற்கா. அவளுக்கும் நம்பவே முடியல. ஏய், ஏதோ நீ பண்ணிகிட்ருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்ல என்ன அப்படின்னு கொட்ட உங்களை உலுக்கி எடுக்கிறா. நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஆமாம், ஆமாம் தான் என்கிட்ட தப்பா அப்படின்னு சொல்லி வாயமில்ல. உங்கள் அக்கா பொலிர்னு விட்றாங்க. ஜின்னோ ஏய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவுக்கு பிடிச்ச எதுக்கு அடிக்கிற அப்படிங்கிறாரு. மாமா, அவள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கீங்க, உங்களுக்கு கேட்கல அப்படிங்கிறா. எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கு. பாப்பா எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கிட்ட வர்றாரு. நான் தான் உன்கிட்ட சொன்னேன், நீ தான் எதையும் கேட்கலையே மாமா, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ட்டு கல்யாணம் வரைக்கும் வந்து அந்த கல்யாணத்தை, அதுவும் அவர் மேலே அப்படி ஒரு கேவலமான பழியை போட்டு நிறுத்துறீங்க. அப்போ கூட அந்த மனுஷன் பாப்பா இங்கே பாரு, லூசுத்தனமாக பண்ணாத அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி கொஞ்ச நாளாகவே நீங்கள் அவர் மேலே ஒரு கிறுக்கு பிடிச்சி தான் சுற்றிட்டு இருக்கீங்க. அதை அவர்கிட்டையும் சொல்லியிருப்பீங்க. அவர் தான் இல்லை, நான் உன்னோட மாமா, என் அக்கா பொண்ணுங்க, நீங்கள் என்னை விட சின்னவடி, எத்தனை வயசு சின்ன பொண்ணு தெரியுமா? உங்கள் ரெண்டு பேத்தையும் என் பொண்ணாக மட்டும்தான் வளர்த்துட்ருக்கேன், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. மாமா, எவ்வளோ நாளைக்கு எங்களை வளர்க்குறதுலேயே ஓ காலத்தை அப்படி ஓட்டிகிட்டு இருப்ப, உனக்கு ஒரு கல்யாணம் இது வேணாமா? எனக்கு அப்படி யாரும் வேணாமா. நான் யாரையாவது கல்யாணம் பண்ணி அவள் வந்து உங்களை கொடுமைப்படுத்துவான்னு தான் கல்யாணமே பண்ணிக்காமல் உங்களை வளர்த்துட்ருக்கேன். நீங்கள் ரெண்டு பேரும் தான் என் உயிரே அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ உங்கள் மேலே அவ்வளோ பிரியம், உங்கள் ரெண்டு பேர் மேலே, அக்கா தங்கச்சி மேலே. யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், சுகாவோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க தான் உங்கள் சிஸ்டர். சொல்லிகிட்டே இருப்பாள், என்னோட தாய் மாமா என் தங்கச்சி இருக்கான்னு. அது நீங்களும் உங்கள் இது ஜின்னும் தான். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே மாமாவை டியோஸோடு பார்க்குறீங்க. அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருந்தா அவன் நல்லா இருந்திருப்பான். எல்லாரும் இந்த ரெண்டு பிள்ளைங்களை வளர்க்கவே பையன் அப்படி அவனோட லைஃபையே கெடுத்துக்கிட்டா, எப்படி இருக்கான் பாரு அப்படின்லாம் எல்லாரும் சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். காணா போய் அதுக்கப்புறம் சுகாவை மேரேஜ் பண்ணிட்டு வந்து நின்னப்ப அக்கா கூட கல்யாணம் பண்ணிட்டான், நீ ஏன் மாமா இப்படி இருக்க அப்படின்னு கேட்க. அவனும் இங்கே பாரு பாப்போ, நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் தாண்டா என் லைஃப், அவ்வளோதான். மாமாவுக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு, 38 வயசாச்சு, இதுக்கு மேலே போய் கல்யாணம் கச்சேரின்னு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இதுக்கப்புறம் நீ நல்லா படித்து முடி, உனக்கு தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த டைமில் தான் காலேஜ் போயிட்டுருக்க உங்களுக்கு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ ப்ரப்போஸ் பண்ணும்போது அவன் மேலே உங்களுக்கு லவ்வே வந்திருக்காது. ஆனால் எல்லாருக்குமே அது ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த காலேஜ்லேயே அந்த பையன் தான் ரொம்ப அழகாக, அவன் யாருக்கும் கிடைக்க மாட்டானான்னு பொண்ணுங்க ஏங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் லைக் டக்குன்னு கிடைச்சதை எனக்கு உன் மேலே லவ் இல்லை அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை யாராலையும் நம்ப முடியல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி அப்படின்னு கேட்க, எப்படின்னா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட. ஆமாம், அவன் பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களே இல்லை, அவனை மடக்க முடியாதான்னு எத்தனை பேர் அலைஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நீ என்னமோ அசால்ட்டாக அவனை வேணான்னு தூக்கி போட்ட. தெரியலையே, உனக்கு சும்மா எதுவும் அவன் மேலே க்ரஷ் இருந்து மறைக்கிறியா, எல்லாருக்கிட்டையும் சும்மா கெத்து காட்டணுங்கிறதுக்காக அவனை அலைய வைக்கணும்னு பண்ணுறியோ? சே, அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா, க்ரஷ்ஷு ப்ரஷ்ஷா அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை. ஏண்டி எந்த ஃபீலிங்குமா வரல நீ அப்படின்லாம் கலாய்க்க. அப்படிலாம் இல்லை. உனக்கு யார் மேலே ஃபீலிங் வரல? எப்படி வராமல் இருக்கும், இத்தனை பாய்ஸ் இருக்காங்க, யார் மேலேயும் கூடமா வரல அப்படின்லாம் கேட்க. அப்போ தான் யோசிக்கிறீங்க, ஆமாம்ல எனக்கு ஏன் யார் மேலே எந்த ஃபீலிங் இது வரைக்கும் வரல அப்படின்னு யோசனையோடு தான் அப்படியே வீட்டுக்கு வரீங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது ஜின்னு அவனோட ஒர்க்கை முடிச்சுட்டு வரான். இப்போ உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு, நீங்களும் ஜின்னும் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவன் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வரத்துக்கும் நீங்கள் வந்து அந்த யோசனையிலே குளிச்சுட்டு டவலோடு வரீங்க. ஸோ ஜின்னும் டக்குன்னு உள்ள வந்து
சாரிடா பாப்பு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க தான் வந்திருப்பா. நீங்கள் அப்போ தான் குளிச்சுட்டு வரும். அவன் பெருசாக எதுவும் எடுத்துக்கல, சின்ன வயசுலேருந்து பார்க்கறனால அவன் பாட்டுக்கு வெளியே போக. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவன் அப்படி உங்களை பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கு. சின்ன ஓரக்கண்ணால் பார்க்குறீங்க. சின்ன அப்படியே வந்துட்டு அவனோட ரூமுக்கு போக நீங்கள் கடைன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே போகிறீங்க. சின்ன அப்போ தான் ட்ரெஸ்ஸை வந்துட்டு வியோ பண்ணிகிட்ருக்காரு. அவரோட அப்படியே ஸ்பேர் பாடி பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஏதோ பண்ணுது. அப்போ தான் உணர்றீங்க, நமக்கு நம்ம மாமாவை தான் பிடிச்சிருக்கா, இதுக்கு பேர் என்ன, அட்ராக்ஷனா லவ்வா அப்படிங்கிற குழப்பம். ஸோ அவர் அதுக்கப்புறம் ஓரக்கண்ணால் பார்க்குறது, அவர் உங்களுக்காக செய்கிறது எல்லாம் ரசிக்கிறது. இப்போ வரைக்கும் உங்களுக்கு அவர் தான் ஜடை பின்னி விடுவார், சாப்பாடு செஞ்சு ஊட்டி விடுறது. இந்த மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு குழந்தை. பட் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதோ வேறு. ஸோ நீங்கள் அவரை உரசிக்கிட்ட போய் நிற்கிறதும் கிச்சனில் அவருக்கு அது தெரியல, யதார்த்தமாக தான் இருக்கார். நீங்கள் மாமா அப்படின்னு ஹிப்போட ஹோல்ட் பண்ணிவிட்டு அவர் சமைக்கும் போது பின்னாடியே நின்றுட்டு அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பாடியும் அவர் பாடியும் டச் ஆகும் போதெல்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ மின்சாரம் பாயுது. ஸோ அவரோட அப்படியே இருக்கணும்னு தோணுது. நீங்கள் இப்போ புதுசாக அவரை அப்படியே வந்துட்டு உரசிக்கிட்டு உங்கள் செஸ்ட் அவர் கையில் உரசுற மாதிரி, அதோட இது கூட மாமா அப்படிலாம் இருக்க அவருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இப்படிலாம் பண்ண மாட்டாளேன்னு இருந்தாலும் சரி, அம்மா அப்பா இல்லாத பொண்ணு ஏதோ மேலே பிரியமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறாரு. அவர் மடியில் உட்காந்து சாப்பாடு ஊட்டி விடு அப்படின்னு கேட்குறது. அம்மா கால் ரொம்ப வலிக்குது, அமுத்தி விடுறியா அப்படின்ட்டு போய் காலை அவர் மேலே போட்டு உட்காந்துக்க. அவரும் அதுக்கும் எதுவும் சொல்லாமல் சரிடா ஏன் ஒன்னியோ கிரவுண்டை சுற்றுனியா அப்படின்லாம் கேட்டுட்டு கால் அமுத்தி விடுறது, தூங்க வைக்கிறது. இப்போல்லாம் நானும் கூடவே படுத்துக்கிறேன் மாமா, தனியாக படுக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு இத்தனை வருஷமாக தனியாக படுத்துட்டு இருந்தவங்க தான். ஆனால் அக்கா இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அக்கா இல்லாதனால அப்படின்னு நினைக்கிறீங்களோன்னு சின்னும் சரிடா வந்து படு அப்படின்னு உங்களை பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறது. இப்படி தான் அவர் இருக்கார். பட் உங்கள் மனசுக்குள்ளேயே வேற எல்லாம் இருக்குது. ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மீற ஆரம்பிக்கிறீங்க. ரொம்பவுமே வீட்டில் இருக்கும்போது ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, அவர் முன்னாடி வந்து நின்றுட்டு அவங்களோட ஹிப்பை காட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் ஏதோ சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு உணர்வு இருக்குது. உங்களுக்கு காலேஜில் ப்ரப்போஸ் பண்ணால அவனும் அவங்க அப்பாட்ட சொல்லி சின்னட்ட பேச வைக்கிறான். சார், என் பையனுக்கு அவங்க அக்கா பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான், லவ் பண்ணுறானா, ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுக்கு இப்போதைக்கு அதில் ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டாலாம். ஆனால் அவள் தான் கட்டினா அவளை தான் கட்டுவேன்னு என் பையன் ஒத்த கால நிற்கிறான். அதான் உங்ககிட்ட பேச சொன்னான். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் கொஞ்சம் பேசி பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் ஜின்னுக்கிட்ட பேச ஜின்னுக்கும் நல்ல இடம் அப்படின்னு தோணுது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா, அதனால் கூட சொல்லியிருப்பா. சரி, அவள் ஸ்டடீஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னா நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுக்கும் பாப்பா கிட்டே பேசி பார்க்குறேன் அப்படின்னு ஜின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தவனோ 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாப்பா அப்படிங்க மாமா அப்படின்னு பார்க்குறீங்க, உங்ககிட்ட ஒன்று பேசணும்டா, உனக்கு காலேஜில் யாரும் ப்ரப்போஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா, அந்த ரோஹித் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி மாமா உனக்கு தெரியும்? அவங்க அப்பா பேசினாருடா. ஓ, என்ன மாமா பேசினாரு? அதுவா, அந்த பையனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கான், நல்ல பையன்தான், நல்ல குடும்பம். அதுக்கு அதுக்கு நீ ஸ்டடீஸ் முடித்ததும் வேணா பேசலான்னு சொல்லியிருக்கேன். நீ என்னடா சொல்கிற? உனக்கு பிடிச்சாதான். மாமா, இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது, எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. எதை அப்படின்ட்டு பார்க்குறான். ஆமாம் மாமா, நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா நீ இதெல்லாம் எதுக்குடா கவலைப்படுற? மாமா தனியாக இருப்பேன்னு நினைக்கிறியா? மெய்டு வச்சுட்டு போகிறேன், இல்லாட்டி மாமாவுக்கு என்ன இப்போ என்ன வயசாகி போச்சா? இதுக்கு மேலேயும் மாமாவால் எல்லாம் பண்ண முடியும்டா. அப்படியே அவனும் மாமாவுக்கு வயசால பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்ட்டு அவனும் அப்படியே ஆர்ம்ஸ் பைசப்ஸ்னு உங்களுக்கு காமிச்சான். அவன் வந்து நான் தனியாக இருந்துக்குவேன், எனக்கு யாரும் தேவையில்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண பார்க்க, அதே தான் மாமா நானும் சொல்கிறேன், உனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலையே, நீ இன்னும் என்னை விட இளமையாக தான் இருக்க பாப்பா அப்படின்னு பார்க்குறான். ஆமாம் மாமா, நீ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கும்போது நான் ஏன் இன்னொருத்தர் அலோவ் பண்ணோம்? பாப்பா மாமா ப்ளீஸ், எங்களுக்காக நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிற. எனக்கு உன்னை தான் மாமா பிடிச்சிருக்கு, நான் உன்னை தான் கட்டிக்க ஆசைப்பட்றேன். ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் ஸோ மச் அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ண, பாப்பா அப்படின்னு தள்ளிட்டு, இங்கே பார், இது மாமா மேலே உள்ள அன்பு தான், எனக்கு புரியுது. மாமா தனியாக இருப்பேன்னு ஃபீல் பண்ணுறேன். இங்கே பாருடா, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ண வேணாம், மாமா ஒன்றும் தனியாக இல்லை சரியா? உங்கள் 2 பேத்தையும் நல்லபடியாக கட்டி கொடுத்து நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க தான் மாமா உயிரோடையே இருக்கு. அக்கா எப்படியோ நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து உனக்கும் பண்ணணும்ல, நீயும் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டா இந்த மாமாவோட கடமை முடிஞ்சு. அப்போது அக்கா பொண்ணுங்க மேலே உனக்கு வெறும் கடமை மட்டும் தானா? இங்கே பாரு பாப்போ, உன் வயசு என்ன, என் வயசு என்ன? எனக்கு 38 வயசு, உனக்கு இப்போ தான் 18 வயசு, உன்னை விட 20 வயசு பெரியவனா. அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. பாப்பா, என்னை கோவப்படுத்தாத, இது வரைக்கும் நான் உன் மேலே கை வச்சதில்லை. கொஞ்ச நாளாகவே உன் நடவடிக்கை எதுவும் சரியில்லை. நான் கூட ஏதோ
சும்மா அப்படி இருக்க என்னை விட்டு பிரியத்துக்காக ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சேன். இப்போ தானே தெரியுது பாப்பா, இது தப்பாக இருக்குது, இது ஃபுல்லாக தப்பு, இப்படி இருக்காத அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். முடியாது மாமா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு நீ வேணும் மாமா அப்படின்ட்டு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்க்க அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. உங்களுக்காக மட்டும்தான் அவன் மாஃபியாவே ஆயிருப்பான், உங்களுக்காகவும் உங்கள் அக்காவுக்காகவும். ஏன்னா அவனால் வந்துட்டு ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்காது எங்கேயுமே. பிகாஸ் அவங்க அக்காவும் மாமாவும் வந்துட்டு கலப்பு திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிலீஜன் கோஷ்டிங்கெல்லாம் சேர்ந்து வாழ விடாமல் அவங்கள அடித்து துரத்த அவங்க அம்மாவும் அப்பாவும், அதாவது ஜின்னோட அக்காவும் மாமாவும் வந்துட்டு வெட்டி கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்த ஆணவ கொலைன்னு சொல்லுவாங்க சம்திங், அந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ அதனால் உங்கள் 2 பேத்தையுமாவது உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஜின்னு அப்போ தூக்கிட்டு ஓடி வருவர் தான் வந்தவர் ஒரு கேங்ஸ்டர் ஆகி மாஃபியாவாக இப்போ வந்துட்டு ஆகிட்டார். ஸோ அண்டர் கிரவுண்டில் அவர் இந்த வேலையை தான் பார்த்துட்டுருக்காரு. அது உங்களுக்கே தெரியாது. அவருக்கும் நான் இருக்கிறதே பாதுகாப்பு இல்லாதது, இதில் இவ வேறு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த ஏஜ் டிஃப்ரெண்ட். அவர் வந்து சின்ன வயசுலேருந்து உங்களை வளர்த்தனால ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் தன்னை நினச்சிட்டு இருப்பார். அதனால் தன்னை வந்து ஒரு அப்பாவாக தான் நினைப்பாரே தவிர உங்கள் மேலே அப்படிலாம் எதுவும் கிடையாது. எங்கே தான் கல்யாணம் பண்ணிட்டு வரப்போகிற உங்களை கஷ்டப்படுத்துவாளுன்னு கல்யாணம் கூட பண்ணிக்காமல் அந்த மனுஷன் உங்கள் 2 பேத்தையும் கண்ணும் கருத்துமா அப்படி வளர்த்துருப்பாரு. ஸோ அதில் உங்கள் அக்கா கூட இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போகணும் உங்களுக்கு மனசே வரல. அது எப்படி? எங்களுக்காக மாமா தன்னோட வாழ்க்கையவே இப்படி தியாகம் பண்ணிட்டு நிற்கும் போது அவரை எப்படியோ போன என்னால் விட்டுட்டு போக முடியும்? அதையும் தாண்டி எனக்கு என் மாமா மேலே இருக்கிறது லவ். இந்த லவ்வை எப்படி அவருக்கு புரிய வைப்பேன்? சிலருக்கு தன்னை விட வயசு கம்மியாக உள்ளவங்க மேலே லவ் வரும், சிலருக்கு தன்னை விட அதிகமாக உள்ளவங்க மேலே லவ் வரும். அந்த மாதிரி தான் எனக்கு வயசானவங்க மேலே தான் லவ் வருது, அதுவும் என் மாமா மேலே. இதில் என்ன தப்பு இருக்குது? எவ்வளவோ சொல்கிறீங்க, அவர் எதையுமே கேட்கல, உங்ககிட்ட பேசுகிறதே நிறுத்திட்டாரு. உங்களை என் கூட படுக்காத, ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வம்படியாக வந்து படுத்தாலும் உங்களை விட்டுட்டு அவர் எழுந்து வேறு ரூமுக்கு போகிறது இப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு அழுகியாக வருது. எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் எதையும் கேட்கல. நீங்கள் ஒரு அதிகமாக போய் ஜின்னு ஒர்க் முடிச்சுட்டு வந்ததும் உங்களால் தாங்கிக்க முடியல அவரோட விலகல். ஸோ ஓடி போய் ஒரு ஹக் பண்ணி அப்படியே அவர் லிப்பில் கிஸ் பண்ணி விட அப்புறம் உள்ளதான் உங்களை தள்ளி விட்டு ஒரு அடி. இது வரைக்கும் உங்களை அடித்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் புளிர்னு ஒரு அறையை விட்டு. அறிவில்ல, என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்க? வர வர உனக்கு இந்த மாதிரி எண்ணம் அதிகமாயிடுச்சு, தப்பாக யோசிக்கிற பாப்பா, தப்பாக இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன மாமா தப்பு? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு மாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா. ஐயோ, அறிவு கட்ட மாதிரி பேசாத பாப்பா, கேட்கவே நாராசமாக இருக்குது. என்னை விட சின்ன பொண்ணு நீ, நான் தூக்கி வளர்த்த குழந்தடா நீ, இன்னும் போய் நான் எப்படி? மாமா நீ ஏன் அப்படி பார்க்குற? இங்கே பாரு பாப்பா, எனக்கு உன் மேலே அன்பு இருக்குது, நிறையாவே இருக்குது. ஆனால் அது காதல் கிடையாது. இது சரி வராது, உனக்கு புரியாது, நீ சின்ன பொண்ணு. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, எனக்கு 18 வயசு. அது ஒன்றும் பெரிய வயசு இல்லை. அப்படி பார்த்தா நான் 38 வயசுமா எனக்கு. அதனால தான் மாமா சொல்கிறேன், இதுக்கு மேலே உன்னை யாரை கல்யாணம் பண்ணிக்குவா? ப்ளீஸ் மாமா, என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. நீ இருக்க அழகுக்கு நான் நீனு போட்டி போட்டு வருவாளுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு என் மாமா விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு நீ வேணும் மாமா. என் ஃபீலிங்ஸை ஏன் மாமா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? ஐயோ, உனக்கு இருக்குது ஃபீலிங்ஸ் இல்லை, ஹார்மோன் சேஞ்ச். எது மாமா? அப்படி என் லவ்வை கொச்சப்படுத்தாத மாமா. நான் ஒன்றும் கொச்சப்படுத்தலை. எங்கள் பார், நம்மளை பற்றி வெளியே சொன்னால் என்ன நினைப்பாங்க? தான் வளர்த்த பொண்ணை இதுக்கு தான் வளர்த்தானா, இவ்வளோ நாளாக வளர்த்து அவனே கட்டிக்கிட்டான்னு என்னை பற்றி என்ன பேசுவாங்க? கொஞ்சமாவது இந்த மாமாவோட நிலைமையை பற்றி யோசிச்சு பார்த்தியா? நீ பாட்டு கொளறிட்டு இருக்க. மாமா பேசுகிறவன் 1000 பேசிக்கிட்டே தான் இருப்பான். இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு பேசவா சொல்லி தரணும்? இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இவங்க. ஆள் அழுக்கு, அவங்களுக்கு அவங்க நியாயம். அவங்க ஒன்றும் நம்ம குடும்பத்தை வந்து பார்க்க போகிறதோ இல்லை நமக்கு சோறு போட போகிறதோ கிடையாது. அன்னைக்கு அம்மா அப்பாவை இழந்து குழந்தையில அழுதுட்டு நாங்கள் நின்னப்போ எங்களை யாரும் பார்க்கலையே மாமா. நீ தானே என்னை தூக்கிட்டு வந்து வளர்த்த, நீ தானே எங்களை படிக்க வச்ச, இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை பார்த்துக்கிறது நீ தானே. அப்போ எங்கே போனாங்க இந்த 4 பேர், இந்த ஊருக்காரங்கெல்லாம்? இல்லை பாப்பா, நீ எது சொன்னாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. மாமா நீ ஏன் அடுத்தவங்களுக்காக யோசிக்கிற? உன்னை நம்ப மாமா. ஃபஸ்ட்டு உனக்கு என்ன பிடிக்குமா பாரு மாமா, என்னை பாரு, என்ன உனக்கு பிடிக்காதா அப்படின்னு அப்படியே அவன் ஃபேஸை பிடிச்சி அப்படியே அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணுலேருந்து டியர்ஸ். அப்படியே சின்ன உங்களை பார்க்குறாரு. அவரும் ஒரு நிமிஷம் ஸ்லிப் ஆகுறாரு. அடுத்த நிமிஷமே, ஐயோ இங்கே பார், இப்போ வரைக்கும் நான் குழந்தையா மட்டும்தான் பார்க்குறேன். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஆனால் அதுக்கு பேர் லவ் கிடையாது. மாமா அப்படின்ட்டு நீங்கள் இங்கே பாரு பாப்போ, உனக்கு நீ கல்யாணம் பண்ணி போயிட்டா நான் தனியாக இருப்பணும் அப்படிங்கிற பயம். மாமா கல்யாணம் பண்ணிக்காமல் நம்மனாலே இப்படி இருந்துட்டாருன்னு குற்ற உணர்ச்சி, அதனால தான் ஃபீல் பண்ணுற. புரியுதா? பார்,
அப்படிலாம் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. மாமா தனியாக இருக்க மாட்டேன், உனக்காக வேணாம் நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகேவா அப்படின்ட்டு அவன் சொல்ல, எதை கல்யாணம் பண்ணிக்குவியா மாமா? என்னை விட்டுட்டு நீ யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் தான் உன் பொண்டாட்டி, அது எப்போ மாறாது. பாப்பா என்னை அடிக்க வைக்காத, சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத. இங்கே பார், உன் வயசு என்ன என் வயசு என்ன, உனக்கு எனக்கும் செட் ஆகாது. என் வயசில் பாதி உனக்கு. லூசு மாதிரி உளறிட்டு இருக்காத. என் குழந்தடா நீ. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, மாமாவும் நீயும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அஜின் அங்கே நிற்கவே இல்லை. அவங்கள அப்படியே தள்ளிட்டு அவர் ரூமுக்கு போய் கதவை லாக் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் கிஸ் பண்ண உதட்ட தொட்டு பார்க்குறாரு. ச்சே, அவள் என் குழந்த மாதிரி. நான் எப்படிலாம் யோசிக்கிறேன். அவ்வளோ அறிவு கட்டத்தனமாக யோசித்தாலும் நான் தான் அவளுக்கு புத்தி சொல்லி புரிய வைக்கணும். அவளுக்கு என் மேலே அவ்வளோ பாசம். எங்கே அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அவங்க அக்காவும் இல்லை, இப்போ அவளும் இல்லாட்டி நான் தனியாக அனாதை ஆயிடுவானு எனக்கு பயம். அதுதான் பிள்ளை பாவம் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு, நான் நல்ல இடத்துல தான்டா கட்டி கொடுப்பேன். எப்போ நீ என்னை பார்க்கணும்னு நினச்சாலும் வர்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தான் பார்ப்பேன். அதுக்கு இந்த ரோஹித் கரெக்டாக இருப்பான். அவன் உன் மேலே உயிரை வச்சுருக்கான். அவன் தான் உனக்கு சரியாக இருப்பான். இதை சரி பண்ணணும்னா உனக்கு கல்யாணம் பண்ணணும், அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வராரு. அப்போயும் நீங்கள் ரூம் கதவு திறக்கவே இல்லை. இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, குழந்த மாதிரி பண்ணுறான். கேட்டால் குழந்தை இல்லையா அப்படின்னு அவரை பார்த்துட்டு சரி போய் சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பயும் வெளியே வரல. சமைச்செல்லாம் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் வெளியே வர்ற மாதிரி தெரியல. இதுக்கு மேலே பொறுமை இல்லைன்ட்டு கதை வந்து பாப்போ அப்படின்னு நாக் பண்ணுறாரு. நீங்கள் உள்ளேருந்து ஆங்கலை உங்களை சத்தமே இல்லை. அவர் வேகமாக ஹே பாப்பா நடி பண்ணுற அப்படின்னு சவுண்டு விட, என்ன அப்படிங்கிறீங்க? அவருக்கு இப்போ தான் உயிரே வருது. என்ன பண்ணுற உள்ள அப்படிங்கிறாரு. நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன அப்படிங்கிறீங்க? பாப்பா டைம் ஆச்சு பாரு, வா சாப்பிட்லாம். ரொம்ப முக்கியம், எனக்கு சோறு வேணாம் ஒன்றும் வேணாம், நீயே தின்ட்டு பாடு அப்படிங்கிறீங்க. பாப்பா நீ சாப்பிடல அப்புறம் மாமாவும் சாப்பிட மாட்டேன், இப்போ வெளியே வரியா இல்லையா அப்படிங்கிறாரு. நான் வரல, உனக்கு என்ன, நான் எப்படி போனா? நீ நல்லா கொட்டிக்கோ, சாப்பிட்டு நீ போய் தூங்கு. தான் யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டியோ, போ அப்படியே பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பொருளேருந்து புலம்பிகிட்டே இருக்கீங்க. பாப்பா கதவை தர, நீ சாப்பிட வரல நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் அந்த கதவுலேயும் சாஞ்சி அப்படியே உட்காந்துக்கிறாரு. பாப்பா பசிக்குதுடா, மாமா பாவம் இல்லையா, அப்போ நான் சாப்பிடலாட்டி பரவாயில்ல, இதாவும் பாசமா அப்படின்னு வெளியிலேருந்து அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. நீங்கள் உள்ளேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. உங்களுக்கும் தெரியுது அவர் எந்திரிச்சு போகிற மாதிரியும் தெரியல, அங்கேயே தான் இருக்காரு, நல்லா தெரியுது. நீங்கள் கதவுக்கு பின்னாடி தான் நீங்களும் நின்றுட்டுருக்கீங்க. அவரை வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்லண்ணா போய் சாப்பிட வேண்டியதானே, இந்த சோறு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு டமான்னு கதவை திறக்கிறீங்க. ஜின்னு அப்படியே உங்களே பார்க்குறாரு. டப்புன்னு நடந்து வந்து அப்படியே வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிறீங்க. அவரோ சிரிச்சிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. சாப்பிட்றா அப்படிங்கிறாரு. எனக்கு சாப்பாடு வேணாம் மாமா அப்படிங்கிறீங்க. பாப்பா நல்ல பிள்ளையில சொன்ன பேச்சை கேட்கணுண்டா, புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவரோ உங்களுக்கு ஃபுட்டை எடுத்து ஊட்டி விட, மாமா நீ தான் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. எனக்கு இதே மாதிரி என் தலையை தடவி கொடுத்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு எனக்கு எல்லாம் பண்ணுற மாமா நீ வேணும். அதுக்கு தான் மாமா சொல்கிறேன். நீ ஏன் மாமா என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? எனக்கு வந்திருக்கிறதுக்கு பேர் லவ் தான் மாமா. நீ ஏன் மாமா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு குழந்த மாதிரி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்ல, கடவுளே அப்படின்ட்டுருக்கு சின்னுக்கு. இங்கே பாரு பாப்பா, நான் சொன்னது தான், உனக்கு சின்ன வயசுடா, எது சரி எது தப்புன்னு தெரியல. சொல்லி கொடுக்க வேண்டிய நானே தப்பாக இருக்கக்கூடாது. வேலியே பயிரை மேய்ஞ்ச கதையாயிடக்கூடாது. பார்க்குறவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இத்தனை நாளாக அவன் இதை தான் பண்ணிகிட்டு இருந்தானா அந்த பொண்ணுங்களை வச்சுன்னு, தப்பா மாமாவை தான்டா நினைப்பாங்க. மாமா அப்போ உனக்கு ஊரில் ஒன்று தப்பாக நினைக்கக்கூடாது, அதுதான் முக்கியமா? அப்படி இல்லைடா, உனக்கும் பாரு எனக்கும் பாரு வயசு வித்தியாசம் எவ்வளோ. நீ சின்ன பொண்ணு, உனக்கு தெரியல. இப்போ உனக்கு பிடிச்சிருக்குது, நாளைக்கு பிடிக்காமலும் போகலாம். யார் சொன்னால் என் மாமாவை எனக்கு எப்பவும் பிடிக்கும் அப்படின்னு அவர் கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு அவரே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் டியூர்ஸ் கண்ணெல்லாம் சவந்து போய் அழுது அழுது மூஞ்சலாம் ரெட்டாய் வீங்கியிருக்கு. பார்க்கவே பாவமாக இருக்கீங்க. அவருக்கும் என்ன சொல்லி உங்களை சமாதானப்படுத்துறதுன்னு தெரில. அந்த மனுஷனுக்கு என்ன சொல்கிறது, அக்கா பொண்ணுங்க சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பார், அந்த பாசம் இருக்கு. ஆனால் லவ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பண்ணுறதை பார்க்கும்போது அவருக்கு கோவம் வந்தாலும் சின்ன பொண்ணு அப்பா இல்லாதனால அம்மா அப்பா இல்லாதனால இப்படி பண்ணுறான்னு எவ்வளவோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமாக சொல்ல ட்ரை பண்ணுறாரு. பட் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் பிடிச்ச பிடிவாதமாக நான் உன்னை கட்டியே தருவேன் அப்படின்னு நீங்களும் அதெல்லாம் முடியாது, அதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன்னா அவரும் இப்படி அவங்கவுங்க பிடிவாதத்தில் அவங்கவுங்க சாப்பாடை ஊட்டி முடிச்சுட்டு அப்படியே அவர் சாப்பிட நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்து இன்னும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. மாமா
ப்ளீஸ் நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் மாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமான்னு மறுபடியும் முதல்லேருந்து வர. ஐயோன்னு இருக்கவருக்கு இப்போ என்னடா? எனக்கு புரியுது. என்ன மாதிரியே உன்னை போகிற இடத்துல நல்லபடியாக பார்த்துக்கணும், எதுவும் சொல்லக்கூடாது, அந்த பயம்தான் உனக்கு. அதான் இப்போல்லாம் பேசுகிற. ஐயோ மாமா அப்படிங்க. புரியுது. உனக்கு மாமா அப்படி ஒன்றும் நல்ல இடத்த பார்க்காம விட்டுற மாட்டேன், பயப்படாத. மாமா உன்னை எப்படி பார்த்துக்கிட்டனோ அதை விட 100 மடங்கு உன்னை நல்லா பார்த்துக்கிற மாப்பிள்ளையை தான் பார்த்து உன்னை கட்டி வைப்பேன், சரியா? அப்படிங்கிறாரு. நீ தான் மாமா எனக்கு அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க. போதும், இதுக்கு மேலே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவரும் தூங்கு பாப்பு அப்படின்னு அவங்கள சொல்ல, மாமா உன் கூட படுத்துக்கட்டுமா அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு வந்து படுக்கிறதுனா பேசாமல் படுக்கணும், ஏதாவது பண்ண அப்படின்னு முறைக்கிறாரு. எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறீங்க. கேரண்டி வாரண்டிலாம் வாங்கிட்டு அவங்கள ரூம்குள்ளே விட அப்படியே வந்து நீங்கள் அவர் செஸ்ஸில் சாஞ்சி மட்டும் படுத்துருக்கீங்க. அவரும் உங்கள் தலையை தட்டி கொடுத்து, இங்கே பாரு பாப்பு, நீ சின்ன பொண்ணு அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க. ப்ளீஸ் மாமா கொஞ்ச நேரம் உன் மேலே படுத்து தூங்குறேன், எதுவும் சொல்லாத அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு விட்டுறாரு. ஸோ அப்படியே தலையை தட்டி கொடுக்க அவரோட படுத்துருக்கீங்க. எப்படிங்க அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல் அவர் வாக் பண்ண, நீங்களோ இப்போ மறுபடியும் முதல் மாதிரி ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அவரை போய் உரசி நிற்க, பாப்பா தண்ணி நில்லு அப்படிங்கிறாரு. மாமா ஆடிட்டு நீங்கள் நகர மாட்டேங்கிறீங்க. அவரை ஹிப்போட ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நிற்க, அவருக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு. ஸோ உங்களை கையை வச்சு அப்படியே தள்ளிவிட்டு, பாப்பா போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காலேஜ் கிளம்பு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டு, மாமா மாமா அப்படின்னு உள்ளேருந்து கத்துறீங்க. என்ன அப்படின்னு வந்து நிற்கிறாரு. மாமா நான் ட்ரெஸ் எடுக்க மறந்துட்டு வந்துட்டேன், கொஞ்சம் எடுத்து கொடு அப்படிங்கிறீங்க. அப்படின்னு முதலாக இருந்தால் அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார், எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ அப்படி இல்லைல்ல. அவரும் ஏன் பாப்பா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு டவல் எடுத்து நீட்ட, அம்மா அப்படின்னு கையை பிடிக்கிறீங்க. டக்குன்னு டவலை மட்டும் உங்கள் மூஞ்சில் அப்படியே போட்டுட்டு, வர நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்க பாப்போ அப்படின்னு திட்டிட்டு அவர் போயிடுறாரு. உங்களுக்கு அழுகியாக வருது. அப்படின்னு நீங்கள் டவலை ரேப் பண்ணிட்டு, மாமா அப்படின்னு அவர் முன்னாடி வந்து நிற்க, என்ன இப்படி வந்து நிற்கிற, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. பாப்பா அப்படின்ட்டு தள்ளுறாரு. மாமா ப்ளீஸ் மாமா என்னை புரிஞ்சுக்கோ மாமா, எனக்கு ஒன்றுதான் மாமா பிடிச்சிருக்கு, ஏன் மாமா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு நீங்கள் கதறீங்க. பட் அவருக்கோ அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன நீ கல்யாணம் ஆசை வந்துருச்சா, அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா இப்படின்னு உங்களை திட்டுறாரு. அப்போ கூட நீங்கள் ஆமாம் உன் மேலே உன்னை தான் கட்டிக்குவேன் அப்படின்ட்டு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் உங்களை அப்படியே உள்ளே தள்ளிட்டு கதை சாத்திட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு போய் அப்படியே அவர் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துறாரு. அவளுக்கோ என்ன பண்ணாலும் தலைவலிக்கிற மாதிரியே இருக்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு யோசனையிலே இருக்காரு. அப்போ தான் வேறு வழியே இல்லை, ரோஹித் ஃபேமிலிகிட்ட பேசி இவ ஸ்டடீஸை பற்றியும் பேசணும், கல்யாணம் பண்ணிட்டு படிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ண வேண்டியதான், இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற முடிவு எடுத்துறாரு. ஸோ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வச்சு அப்படியே அவரே பார்க்குறீங்க. கண்ணில் டியர்ஸ் வருது. அவரும் கண்டுக்காமல் சாப்பிடு அப்படின்னு சாப்பாடு வைக்கிறாரு. ஆமாம் அப்படின்னு ஆரம்பிக்க, பேசாமல் சாப்பிட்டு காலேஜ் கிளம்பு பாப்பா அப்படின்ட்டு அவரும் சாப்பிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசவே இல்லை. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. பட் நீங்களோ மாமா மாமா அப்படின்னு பின்னாடியே தான் அழைக்கிறீங்க. ஒரு 2 days காலேஜ் போயிருப்பீங்க. அப்படியே ஈவினிங் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது வீடு ஃபுல்லாக கூட்டம். உங்கள் அக்கா மாமான்னு எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அக்கா அப்படின்னு பார்க்க, ஏய் வாடி வந்துட்டியா அப்படின்னு உங்கள் அக்கா கூட்டிகிட்டு போய், வா மாமா உனக்காக மாப்பிள்ளலாம் பார்த்துட்டாரு பாரு, நானே எவ்வளோ சொன்னேன் இன்னும் ஸ்டடீஸ் இருக்கேன்னு, ஆனால் மாமா நல்ல பையம்மா, கல்யாணம் பண்ணிவிட்டு படிக்க வைக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னார். அவங்க மேலே அவ்வளோ பாசமாக, அதனால தான் மாமா நல்லா இடாமையும் போது கட்டி கொடுத்தலாமே அப்படின்னு சொன்னார். எனக்கும் மாமாவை நினைக்கும் போது பாவண்டி, நமக்காகவே அவர் இத்தனை வருஷம் தன்னோட வாழ்க்கையை இது பண்ணிகிட்டே இருந்துட்டார். இதுக்கப்புறம் மாமா இப்படி இருக்கக்கூடாது, அதனால தான் ஒத்துக்கிட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து மாமாவுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கண்டிப்பாக கட்டி வைக்கணும். மாமா அப்போ தான் நிம்மதியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்கா பேச, உங்களுக்கு போடி இவளே இங்கே வரைத்தி கட்டிக்கிறேன்னு பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். இந்த மனுஷன் அதை காதில் வாங்கிக்காம எனக்கே மாப்பிள்ளை பார்க்குறாரா? பாருங்க நீங்கள் மாப்பிள்ளை பார்த்தா நான் கட்டிக்கிட்டு போயிடுவேன்னு நினச்சிங்களா? அதுக்கு தான் நான் ஏதாவது சொல்லிடுவேன்னா அக்காவை மாப்பிள்ளை வீட்டிலன்னு எல்லாத்தையும் ஊரவே கூட்டி வச்சுருக்கீங்களா? இந்த இடத்துல உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு இருக்குது. அக்கா நீ போயிட்டு கொஞ்சம் மாமா வர சொல்கிறியா? ஏண்டி? அது நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசணுக்கா, அதான். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா போய், மாமா தங்கச்சி கூப்பிட்றா அப்படின்னு சொல்ல, நீ பார்த்துக்கோமா, இப்போ எதுக்கு இவ கூப்பிட்றா அப்படின்ட்டா ஜின்னோ. பாப்பா அப்படின்னு பார்க்க, மாமா அப்படின்னு கண்ணில் டியோஸோட பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க, வந்திருக்கவங்க என்ன நினைப்பாங்க? ஒழுங்கா அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மாமா காஃபி போட்டு வச்சுருக்கேன், அதை எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு அழகா நல்ல பொண்ணா அடக்கமாக போய் கொடு. உன்னை நான் நல்லபடியாக வளர்த்துருக்கேன், அவங்க பார்த்தது தெரிஞ்சுக்கணும். ஸோ உனக்கு நாங்கள் நல்லபடியாக நீ வளர்த்துருக்க, உன் பேர் கெட்டு போயிடக்கூடாது, அவ்வளோதானே மாமா அப்படிங்கிறீங்க.
இங்கே பாரு, திருப்பி ஆரம்பிக்காத. எல்லாரும் வந்திருக்காங்க, அப்புறம் ஒட்டிச்சிருவேன். நான் சொன்னதை மட்டும் செய். உனக்கு சரியான ஜோடி அந்த ரோஹித் தான். பாரு எவ்வளோ அழகாக இருக்கான்னு. உனக்கு என்ன பிரச்சனை? அவன் உன் வயசு தான், உன்னை அப்படி பார்த்துக்குவான். உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அவன் மட்டும் பார்த்துக்கலனா அப்புறம் நான் இருக்கேன். அப்படி இருக்க வாய்ப்பில்லை. உன்னை கண்டிப்பாக பார்த்துக்குவான், எனக்கு தெரியும். நானும் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். ஆனால் நல்ல பையன்தான், பெரிய ஃபேமிலி. உன்னை கண்டிப்பாக நல்லா படிக்க வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஓ, அப்போது உனக்கு கடமை முடிஞ்சால் போதும். நாங்கள் எப்படி போனால் என்ன? அப்படியா மாமா? என்ன பேசுகிற நீ? அப்படிலாம் கிடையாது. அப்படி நினைக்கிறவனா? என்னை பார்த்து அப்படி சொல்லிட்ட? அப்படி நினச்சிருந்தா நான் ஏன் உங்கள் 2 பேர்த்து தூக்கிட்டு உங்கள் உயிருக்காக ஊர் ஊராக தெரிஞ்சிருக்க போகிறேன்? இப்படி மாஃபியாவை மாதிரி உட்கார போகிறேன்? உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு தானடா நினச்சேன். ஏன்டா மாமாவை புரிஞ்சுக்காம காயப்படுத்துகிற? நீ தான் மாமா என்னை புரிஞ்சுக்காம காயப்படுத்திகிட்ருக்க. எவ்வளோ சொல்கிறேன், என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க. இது ஏன் ஹார்மோன் பிரச்சனை? எனக்கு உன்னை தானே பிடிச்சிருக்கு. அவன் எனக்கு பிடிக்கல மாமா. பிடிக்காத ஒருத்தனை வற்புறுத்தி கட்டிக்க சொல்கிறியே. பிடிச்ச உன்னை பற்றி கொஞ்சமாதிரி யோசிக்கிறியா? அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் அழக. உன்கிட்ட பேசினா வேலைக்காகாது, ஒழுங்கா இதெல்லாம் போட்டு ரெடி ஆகிவா அப்படின்ட்டு. அதுக்கு மேலே ஜின்னு அங்கே நிற்கவே இல்லை. வெளியே போன வரவங்க அக்கா கிட்ட அவளை கொஞ்சம் ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவளை சரி மாமா அப்படின்ட்டு. ஷுகாவோ நான் நடக்குதுங்க அப்படின்னு பார்க்க, ஒன்றும் இல்லை, என் சிஸ்டருக்கு மாமா பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருக்காரு அதான் அப்படிங்க. ஓ அப்படின்ட்டு போய் உள்ளே வரான். அப்போ தான் ஜின்னை பார்க்குறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோ ஷுகாவை பார்க்க, ஐ ஆம் ஷுகா அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி 2 பேர் பார்த்துக்கிறானுங்க. இவன் தான் அந்த கிம்மா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் ஷுகா. அவன் மண்டைக்குள்ளே அந்த இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஜின்னோ பரவாயில்ல, நல்ல பையன்தான் போல் அப்படிங்கிற மாதிரி ஷுகாவை பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்கடியில் உங்கள் அக்கா ரெடி பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வர, நீங்களோ அப்படியே அழுது கண்ணெல்லாம் வந்து தெரியக்கூடாது தொடச்சிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. காஃபி எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. ஜின்னு உங்களே பார்க்குறாரு. நீங்கள் அவரை கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஒரு வாரமாக போய் நின்றுறீங்க. ஸோ எல்லோரும் பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உங்கள் அக்காவுக்கும் சம்மதம். மாப்பிள்ளை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், எல்லாம் அதெல்லாம் ஓகே தானே. அதனால் வந்துட்டு எப்படியோ உன் காலேஜ் சீனினா உனக்கு வந்துட்டு மாப்பிள்ளையே வரப்போகிறான். கொடுத்து வச்சவ தாண்டி உன்னை இவ்வளோ லவ் பண்ணுற ஒரு பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு உங்கள் அக்கா பாட்டுக்கு புகழ்ந்து தரல. எதுவுமே உங்கள் காதில் விழுகலை. உங்கள் அக்கா பொண்ணும் சித்தி அப்படின்னு கூப்பிட்றா. இப்போ தான் கீழே பார்க்குறீங்க. அவனி செல்லம் அப்படின்னு தூக்குறீங்க. சித்தி மாப்பிள்ளை நல்லா இருக்கார் அப்படிங்கிறா. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கக்கூட இல்லை. ஏன் சித்தி உனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறா. இல்லைடா கண்ணா அப்படிங்கிறீங்க. சரி சித்தி நான் வேணா சொல்லட்டுமா, இந்த மாப்பிள்ளை வேணாம் வேறு மாப்பிள்ளைன்னு? நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன், அவர் நல்லா இருக்காரா சொல்கிறியா? ஆ சரி சித்தி அப்படிங்கிறா. அதோ அங்கே உட்காந்துருக்காரு உன் அப்பா பக்கத்தில், அவர் எப்படி இருக்காரு? ஓ அந்த தாத்தாவா? ஏதோ தாத்தாவா அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. பிகாஸ் அவளை பொறுத்த வரைக்கும் தாத்தா தானே. ஸோ ஆனால் அவர் தாத்தா மாதிரி இல்லை. அம்மா தான் சொன்னாங்க எனக்கு அங்கிள்னா உனக்கு தாத்தான்னு. ஆனால் நானும் அங்கிள்னு தான் கூப்பிடுவேன். அவர் ஸோ ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்கிறா. அதே தான் குட்டி நானும் சொல்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்காருல்ல. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? அச்சோ சூப்பராக இருப்பீங்க, நல்லாயிருக்கும். இப்போவே நான் வேணா சொல்லிட்டா அப்படிங்கிறா. இப்போ வேணா செல்லம் நானே சொல்கிறேன், ஆனால் நல்லா இருக்கா எங்கள் ஜோடி அப்படின்னு அவள்கிட்ட கேட்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது சித்தி அப்படிங்கிறா. இதை அப்படியே போய் அவர்கிட்ட சொல்கிறியா? ஆ சரி சித்தி போ அப்படின்னு அப்படியே மெதுவாக இறக்கி விட, அவ்வளோ அப்படியே போய் சின்னுக்கிட்ட நிற்க. சின்னம் வளர்த்த பொண்ணோட பொண்ணுங்கும் போது ஒரு ஹாப்பியாக அப்படியே தூக்கி செல்லக்குட்டி அப்படின்னு தூக்கி தாத்தாட்ட வாங்க அப்படிங்க. நீங்கள் தாத்தா இல்லை அங்கிள் அப்படிங்கிறா. ஓ பார்த்தா அப்படியா இருக்குது, நான் நல்லா எங்கே இருக்கேனா அப்படின்னு கேட்குறாரு. சுகாவோ அதில் என்ன டவுட், உண்மையிலே செம்மையாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். ஒருத்தங்க இப்படி சொல்கிறது பெரிய விஷயம். ரோஹித் ஆல்சோ ஆமாம், எனக்கும் இப்போ பார்த்தவங்களா அங்கிள் மாதிரி கூட இல்லை, அண்ணன்னு சொல்லலாம். எனக்கு அப்படி தான் இருக்கீங்க, லுக்கிங் ஹேண்ட்ஸம் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்ல, ரொம்ப புகழாதீங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு ஜின்னுக்காவும் வைக்க வருது. ஸோ அப்படியே 3 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அக்கா பொண்ணும் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்றா. என்னடா அக்கண்ணா அப்படின்னு பார்க்க, காதில் போய் உங்களுக்கும் சித்திக்கு தான் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிங்கிறா. எது அப்படின்ட்டு அவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னக்கண்ணா இப்படி சொல்கிற, யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு பார்க்க, நானும் சொல்லிக் கொடுக்கல, சித்திக்கோ நான் பிடிச்சிருக்கு சொன்னான். நீங்களும் அழகாக தான் இருக்கீங்க, சித்தியவே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அப்படியே அவள் கரெக்டாக சொல்ல, அப்படியே உங்களை ஜின்னு முறைக்கா. நீங்கள் ஒன்றும் தெரியாமல் தலையை குஞ்சு நிற்கிறீங்க இவ்வளோ அப்படின்ட்டு. அப்போல்லாம் பேசக்கூடாது கண்ணா, சரி நீங்கள் அம்மா கிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா பக்கம் இப்படியே திரும்பி இங்கே பேசிகிட்டு இருக்க. சுகாவோட கண்ணம் அப்படியே ஜின்னு தான் குறுன்னு பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணை கடத்திருப்பானா? அங்கே ஒரு பொண்ணை கடத்திட்டு இங்கே கூலாக நிச்சயதார்த்தம்லாம் நடத்திட்டு இருக்கியா?
இதை பற்றி இவகிட்ட பேசி ஆகணும். ஆனால் இவ சொன்ன வரைக்கும் என்னோட மாமா ரொம்ப நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், அப்படி இப்படின்லாம் சொல்லி வச்சிருந்தா. அதுவும் சின்ன வயசுலேருந்து அவளை வளர்த்ததும் இவன் தானு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கிறவன் எப்படி கெட்டவனா இருப்பான்? ஒன்றும் புரியலையே. இதை பற்றி ஜிமின் கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போதே ஜிமின் கிட்டேருந்து கால் வருது. சுகாவோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தவன் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருக்கேன் அப்படின்னு ஜிமின்ட்ட சொல்லச்சான். உன்னை பற்றி எல்லாம் ஜேஹோப் சொன்னான், கேள்விப்பட்டேன். கல்யாணத்துக்கு கூப்பிட கூப்பிடல. டேய், என் கல்யாணமே எப்படி நடந்தது தெரியுமா? இதில் ஒன்று வேற கூப்பிட்றாங்க. ஏண்டா அடிங்க? மச்சான் நல்லபடியாக இருக்கிறா, சரிதான். என்னால் அப்போ வர முடியல. எனிவேஸ் சிஸ்டரை நானும் வந்து சீக்கிரமே பார்க்குறேன். சரி. மைக் பிரச்சனை நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். அவன் 2 பொண்ணுங்களை தேடுறதா சொன்னான். அதில் ஒன்று ஜேர்னலிஸ்ட், இன்னொன்று போலீஸ்ன்னு சொன்னான். போலீஸை தான் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, பட் ஜேர்னலிஸ்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஓ சூப்பர். யார் அது? வேறு யார்? என் ஒய்ஃப் தான். என்னடா சொல்கிற? எஸ், அன்னைக்கு அவன் தேடும்போது என் ஒய்ஃப் தான் அவன் தேடிருக்கான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் அதை பற்றி நான் அவன்கிட்ட பேசலை. அதுக்கு முன்னாடி ஜேஹோப்போட மச்சினிச்சி காணும், அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ஜேஹோப் சொன்னான் கிம்மு தான் கடத்திருக்காதா. உனக்கு ஏதாவது அதை பற்றி ஐடியா? அதை பற்றி தான் மச்சான் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை பற்றி பேசலான்னு நினைக்கிறதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்டேன். அப்படியா? சரி சொல்லு என்ன? அது ஒன்றும் இல்லை, நான் இப்போ சொன்னேன் என் ஃபேமிலி ஃபங்க்ஷனு. எங்கேயும் ஒரு கிம் இருக்கான். வாட்? இவன் பேர் கிம் ஷியோக் ஜேன். எனக்கு என்னமோ இவன் மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்குது. பட் என் பொண்டாட்டி சொன்ன வரைக்கும் இவன் தான் அவங்கள வளர்த்துருக்கான், அலாக்கியிருக்கான். 2 பொண்ணுங்களை வளர்த்தவன் கண்டிப்பாக தப்பானவனாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் தோணுது. இதே சமயம் குடும்பத்துக்கு நல்லவனாக இருக்கிறவன் வெளியில் கெட்டவனாக இருக்கலாம்னு இருக்குது. ஸோ இவன் தான் அந்த பொண்ணை கடத்திருப்பானானும் தெரியல. அதனால் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு ஜியோப் கிட்டே பேசணும்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே மச்சான், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நானும் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பேசிட்டு கால் கட் பண்ண சுகாவோ யோசனையோடைய அப்படியே உள்ளே வரான். கரெக்டாக ஜின்னோ வந்துட்டு கால் பைதனையும் பேசிகிட்டு இருக்காரியாட்டியோ அதை அப்படியே கேட்குறான். ஏய், தெரியக்கூடாது. அவர் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும். நீங்கள் பார்த்துக்கோங்க, இங்கே நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், எனக்கு புரியுது. இப்போ நான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருக்கேன். இப்போ அதை பற்றி நான் பேச விரும்பலை. வெளியே வந்ததும் பேசுகிறேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்க. இங்கே சுகாக்கோ அப்போது இவன் தான் கடத்தி வச்சுருக்கானா அப்படின்னு இருக்க. ஸோ அப்படியே யோசனையோடைய சுகா உள்ள வர சின்ன கால் பேசிகிட்டு இருந்தார். அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஓ அப்படின்ட்டு அப்படியே காலை கட் பண்ணிட்டு அவரும் நல்ல பிள்ளை மாதிரி வந்து உட்கார. ஜின்னு அப்படியே ஒரு மாதிரி சுகாவை வந்து பார்க்க, சுகாவும் ஜின்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்க. எனக்கு கல்யாணமா? எந்த மாப்பிள்ள சொல்கிறீங்க? அப்படி ஒன்றும் ஏஜ் ஆன மாதிரி தெரியலையே. தெரியலாம், பட் ஃபஸ்ட்டு என்ன நம்பி இருக்க என் அக்கா பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க என் குழந்தைங்க மாதிரி. 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். ஒருத்தி அவளோட லைஃப் அவளே தேடிக்கிட்டா, பட் நல்ல லைஃப், அதனால் பிரச்சனை இல்லை. இன்னொருத்திக்கும் நல்ல லைஃப் நான் கொடுக்கணும். அவளோட லைஃப் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் என் லைஃப்பை பற்றியெல்லாம் நான் யோசிக்கணும். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? இப்படியே இருந்தது எனக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஓ, இவ்வளோ நல்லவனாடா நீ? இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி யாரையோ கடத்தி வச்சதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். வாயாலே உண்மையை வர வைக்கிறேன். என் பொண்டாட்டி உன்னை ரொம்ப நல்லவன்னு நினச்சிட்டு இருக்கா. உன்னை பற்றி நான் தெரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே தான் பொண்ணை கையில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்க. இங்கே ஜின்னுக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு என்னாச்சும் இவருக்கு ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு, சரி நமக்கு இந்த தலைவலிக்கு பெருசாக இருக்குது, இதில் இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. ஸோ இப்படியே தான் வந்துட்டு அந்த நிச்சயம் ஒரு வழியாக முடியும். அவங்க சிஸ்டரும் சுகாவும் அப்போ நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சுகா ஒரு மாதிரி ஜின்னை பார்த்து சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஜாக்கிரதையாரு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜின்னோ என்ன புதுசாக இவன் ஜாக்கிரதையானா சொல்கிறான், என் பக்கத்தில் இருக்கும்போது இவளுக்கு என்ன ஆபத்து வந்துருப்போது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கா. இங்கே சுகாவோ கார் ஓட்டிகிட்டு இருந்தவன், ஆமாம் அவங்க மாமா எப்படி அப்படின்னு கேட்க, அப்படின்னு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க அவங்க அக்கா. இல்லை எப்போவுமே நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு இருப்பியே, அதான். ஏன் உங்களுக்கே தெரியலையா? பார்த்தீங்கல்ல என் தங்கச்சிக்காக எவ்வளோ பெரிய இடத்துல பொண்ணு பேசியிருக்காருன்னு. ஏய், இதெல்லாம் இப்போ மேட்ரா? அவர் ஒரு மாஃபியா, அது தெரியுமா உனக்கு? அப்படின்னு உங்கள் அக்காவுக்கு முழிக்க. என்னடி திருன்னு முழிக்கிற? நடிக்காத, தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. நான் எப்போ தெரியாதுன்னு சொன்னேன்? நானும் என் மாமா பற்றி எல்லாம் சொல்லும் போது இதை பற்றியும் சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் கவனிக்கலை. ஹேய் உதைக்காத அப்படிங்கிறா. என்னாச்சு, என் பையன் உதைக்கிறானா அப்படின்னு சுகா அப்படியே வயிற்றுல கை வைக்க. அப்பாவை ஏதாவது சொன்னால் மட்டும் பையனுக்கு ரோசம் வந்துடும், உதைக்க ஆரம்பிச்சிடுவாரு. அப்பா மட்டும் எங்களை எல்லாம் சொல்லலாமா? என்ன என் மாமாவை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு டைம் சொன்னல அந்த ஆர்டிக்கல், அது உங்களை பற்றி இல்லைன்னு. அப்போ அதை நான் யாரை பற்றி எழுதியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஓ, அப்போ நீ எழுதின ஆர்டிக்கல் அந்த கிம் உன் மாமாவை பற்றியா? ஆமாம்.
என்ன நடந்தது தெரியுமா? எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பான்னு நடந்த கதையெல்லாம் சொல்லி அப்பையிலேருந்து எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. அவர் மாஃபியா தான், ஆனால் உங்களை மாதிரி தான். அவரும் ரொம்ப நல்லவர். எந்த தப்பான விஷயத்தையும் பண்ணது கிடையாது. பெண்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அவர் போராடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கேஸ்ட் மாதிரி ரிலிஜன் மாதிரி மேரேஜ் பண்ணிடுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கோஷ்டி கிளம்பி கொலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் திட்டத்திட்ட இப்போ அழிச்சதே என் மாமா தான். என் மாமா கேங்ஸ்டர் ஆனதுக்கப்புறம் வேலையை பார்த்தது இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணிவிட்டு தன்னோட கௌரவம்னு சொல்லி இப்படி லவ் பண்ணுறவங்களெல்லாம் கொலை பண்ணுறவங்கள தான் ஃபஸ்ட்டு போட்டு தள்ள ஆரம்பித்தார். அவரை பற்றின ஆர்டிக்கல் தான் நான் எழுதினது. ஓ, அப்படி இருக்கிறவன் எப்படி ஒரு பொண்ணை கடத்திருப்பான்? ஏன் கடத்தணும்? ஒருவேளை ஏதாவது இருக்குமோ? இந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கலையே. சரி அப்படிங்கிற மாதிரி, சரி ஓகே, மைக்கை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு இப்போ கேட்க, மைக்கை உங்களுக்கு எப்படி தெரியும்? மைக் உன்னை தேடி என்கிட்ட தான் வந்தான். அப்போ எனக்கு தெரியாது அது நீனு. நான் நம்ம பிரச்சனையே பெருசாக இருந்துச்சுன்னு இருந்தேன் அப்படின்ட்டு சுகாவோ எல்லாத்தையும் சொல்ல, மைக் ரொம்ப நல்லவன். நான் எல்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் மீடியாவில் அவங்க கொடுக்குற நியூஸை தான் போட்டுட்ருந்தோம். நான் எனக்கு எந்த நியூஸ் கிடைச்சாலும் அதேமாதிரி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி தான் ஒரு டீமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் நாங்கள் காணா போனது. ஓ அப்படின்னு சுகாவை கேட்டுட்ருக்க. ஸோ அப்படியே அவங்க போக இங்கே நீங்கள் அப்படியே ஜின்னை மறைச்சி நிற்கிறீங்க. ஜின்னோ என்ன அப்படின்னு பார்க்க, மாமா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. என் மனசில் ஃபுல்லாக நீ இருக்குன்னு தெரிஞ்சும் நீ இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப மோசமாமா அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு பாப்பா, உனக்கு எத்தனை டைம் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கவே போகிறதில்ல. மாமாவோட நீ இருக்கலாம், எப்போ வேணாலும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நீ அதை தாண்டிகிட்டு இருக்க. அதனால உன் அக்கா எப்படி அவள் லைஃப்பை பார்த்துக்கிட்டா, அந்த மாதிரி நீயும் பார்த்துக்கணும். ஏன் மாமா, நான் இருக்கிறது எனக்கு. இங்கே பாரு பாப்பா, நீ எப்படி வேணாலும் நினச்சிட்டு போ. நீ சின்ன பொண்ணு, உன் லைஃப்பை நல்லபடியாக அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. உன்னை நான் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு தப்பாக நடந்துக்க நான் நினைக்கல. நான் அவ்வளோ கேவலமானவன் கிடையாது. உன் மாமாவை நீ என்ன நினச்சிட்ருக்க? இங்கே பார், நீ புரிஞ்சுக்கிட்டு உன் கல்யாணத்துக்கு ரெடியாகும். நீ நினைக்கிற மாதிரி அந்த ரோஹித் அவ்வளோ கெட்டவன்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லவன். உன்னை லவ் பண்ணுறான். நான் லவ் பண்ணுறது மட்டும் இல்லை, உனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கான். உன்னை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குவான். அவங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்லவங்க. ஸோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உனக்கும் சரி, இந்த சொசைட்டியாக தான் எதிர்பார்க்கும், ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை, போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ளே போய் கதவை அடித்து சாதிக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ரூம் மூடி இருக்க ரூமே ரொம்ப நேரம் நின்று வெறிச்சு பார்த்துட்டு, ஓ அவ்வளோ தூரம் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் நீ என்ன பாப்பா மாமா, இந்த பாப்பா எப்படின்னு காட்டுறேன். நீ என்ன இன்னும் குட்டி பாப்பாவே நினச்சிட்டு இருக்கல. நான் அப்படி கிடையாதுன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அங்கே நிற்கவே இல்லை. அவங்க ரூம்குள்ளே போய் நீங்கள் கதை சந்திக்க சின்னக்கோ கஷ்டமாக தான் இருக்க, இருந்தாலும் வேறு வழியில் உங்களுக்கு நல்லபடியாக லைஃப் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஸோ அடுத்த வேலையில் அவர் மும்பரமாக இருக்கா. நீங்களோ அதுக்கப்புறம் சைலண்ட்டாக தான் காலேஜுக்கு போகிறீங்க வரீங்க. ஸோ நிச்சயம் முடிஞ்சு இப்போ கல்யாணத்தப்போ தான் உங்களுக்கோ அழுகியாக வருது. சின்னக்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு டைம், மாமா இப்போயும் ஒன்றும் கேட்டு போக்கல, ப்ளீஸ் மாமா இந்த கல்யாணத்தை நிறுத்து. எனக்கு அவனை பிடிக்கல மாமா, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. ஏன் மாமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு கட்டி பிடிச்சி கதறீங்க. காலையில் எழுந்ததுமே அவனும் அப்படியே உங்கள் கையை விளக்கி விட்டு, நீ தான் பாப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உனக்கும் செட் ஆகாது. உன்னை விட நான் பெரியவன். அது மட்டும் இல்லை, நான் வளர்த்த குழந்தை. அதனால் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க தான் சரியாக இருக்கும். போ, அது ஏன் நினச்சிட்டு இருக்காம முகத்தை கழுவி போய் ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். உனக்கு அழுகியாதாங்களே. இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக அந்த வேலைக்காகாது. சாகிற முடிவெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். அவ்வளோ கோலை இல்லை. போலீஸ் ட்ரைனிங் போயிட்டுருக்கவ. நான் எதுக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? கண்டிப்பாக என் மாமாவை நான் அடைஞ்சே தீருவேன். அதுக்கு இதுதான் வழினா அதையும் செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் அழகாக ரெடியாக ஆரம்பிச்சிருப்பீங்க. சின்ன ஒரு நிமிஷம் உங்களை ரெடியாகும் போது பார்க்க நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, மாமா நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்க, ஒரு நிமிஷம் அதில் அவரே சொக்கி போயிடாரு. இருந்தாலும் அழகாக இருக்க, உனக்கு என்னடா குறைச்சல், என் அக்கா மாதிரி அவ்வளோ அழகாக இருக்க, தேவதை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் போக, இதெல்லாம் உனக்கு தான் மாமா அப்படின்ட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவனுக்கு என்னடா அது, நேற்று வரைக்கும் அழுது கல்யாணம் வேணான்னு சொன்னவ காலையில் வரைக்கும் கூட கட்டி பிடிச்சி கதன்னா எப்படி 5 நிமிஷத்துக்குள்ளே மனசை மாற்றிக்கிட்டா? சரி, அவளுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக புருஷனோட குடும்பம் நடத்தணும், பெரியவ மாதிரி சின்னவளோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் அங்கேருந்து நினைக்கிற. சுகா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவரை செஸ்ட்டில் கை வச்சு நிறுத்துறான். அவரோ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் இங்கே பார்க்குறதுக்கு நல்லவராக தான் தெரியுறீங்க, ஆனால் அப்படின்னு அதுவும் ஆரம்பிக்கா. அதுக்குள்ளே பொண்ணை அழைச்சிடுவாங்க. இப்போது பேச முடியாது, நம்ம அப்புறம் பேசலாமா? சுகாவுக்கு அது புரியுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்க. அதுக்கிடையே தான் அவங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. மாப்பிள்ளை ஆல்ரெடி அங்கே உட்காந்துட்டுருக்க. பக்கத்தில் வந்து உட்கார கூட உங்களுக்கு பொறுக்கலை, ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே முடியாதுன்ட்டு,
ஏந்தா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன அப்படியே திரும்பினோன்ட்ட, ஆமாம் என்ன அங்கே நிற்கிறாரே என் மாமா, அவர் நானும் நிறைய டைம் ஒன்றா இருந்துட்டோம். அதில் பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் ஒன்றா இருந்ததில் இப்போ நான் கன்சீவ் ஆகிட்டேன். அது வெளியே தெரிஞ்சால் அசிங்கொண்டு அந்த மனுஷனுக்கு வேறு வழி இல்லை, யார் தலையிலாச்சும் என்னை கட்டி வைக்கணும்னு அவர் ஒரு மாப்பிள்ளையை தேட கேனப்ப எல்லாட்ட நீயா வந்து சிக்கிட்ட. வேறு வழி இல்லை, என் குழந்தைக்கு நீ தான் இன்சியலுக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போட்டுட்டு அமைதியாக உட்கார. அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. அதான் இந்த ஆள் அவளுக்கு இப்போதைக்கு தெரிய வேணாம், அது வேணாம் இது வேணான்னு சொல்லி என்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தானா, இப்போ தான் தெரியுது அப்படின்ட்டு தான் எழுந்திரிச்சவன் மாலையை கழட்டி போட்டு இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்க ஜின்னுக்கோ தூக்கி வாரி போடுது. என்ன தம்பி ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வந்து அவரோ கல்யாணம் எப்படியாவது நடக்கணும், எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு பேச அவங்க அம்மா அப்பா கூட என்னடா கட்டினா இவ்வளோ தான் கட்டுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த, அவளுக்கு தெரியாமல் நிறைய சர்ப்ரைஸ்லாம் ரெடி பண்ணிடணும் அப்படி இப்படின்னு சொன்னேன். எல்லாம் இந்த ஆள் தான் சொன்னார், இவளுக்கு தெரியாமல் கல்யாண ஏற்பாடுக்கெல்லாம் பண்ணணும்னு. அதை கேட்டு தான் நானும் ஆடினேன். அதனால தான் கல்யாணம் வரைக்கும் வந்தேன். இப்போ தானே தெரியுது இவங்க வள்ளல். இந்த ஆள் அவளை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அவள் மாசமாக இருக்கலாம். அந்த குழந்தைக்கு என்ன அப்பாவை பார்க்குறாங்க, என்னால் அதெல்லாம் முடியாது, நாங்கள் லவ் பண்ணந்தான், அதுக்காக இப்படி ஒருத்தையை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவனிக்கா சின்னக்கும் இங்கே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்னது யூர் ராஸ்கல் நடா சொன்ன அடிட்ட ஒரு கன்னை எடுத்து அப்படியே நெத்தியில் வைக்க. ஹலோ சார், என்ன என் பையன் மேலே கன்னை வைக்கிறீங்கன்னு. இப்போ அவங்க அப்பா ஒரு பக்கம், அவரும் வந்துட்டு சும்மா இல்லை மாஃபியா தான். ஸோ கன்னை வச்சுட்டு என்ன அடிட்டு அவரும் அப்படியே அவனை முறைச்சி பார்க்க. ஜின்னோ உன் பையன் என்ன பேசிகிட்டு இருக்கான், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா அவன் தலை செதறிடும், நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஜின்னு சொல்ல. கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா, என்னடா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க. பா நான் ஒன்றும் போய் சொல்ல, வேணா அதோ நிற்கலாலே அவளை கேளுங்க அப்படிங்க. நீங்களும் அப்படியே எழுந்து நிற்க. ஜின்னோ என்ன சொல்கிறான் அவன் அப்படிங்க. நான் உண்மையே தான் மாமா சொன்னேன், நீ நானும் யாரும் இல்லாதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டோம், அதெல்லாம் நான் கன்சீவ் அப்படின்னு சொல்லி வாயமில்ல. உங்கள் அக்கா அப்போ தான் போய் நிறைய விட்டு என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்கா, யாரை பார்த்து மாமா எப்படி நம்மளை வளர்த்தாரு, அவர் எப்படியாப்பட்ட மனுஷன், என்னடி இத்தனை பேர் முன்னாடி அவர் அசிங்கப்படுத்திட்டு இருக்க. அக்கா உனக்கு ஒன்றும் தெரியாதுக்கா, நீ வீட்டிலே இல்லை, அப்போ நடந்த சம்பவம் தான், மாமா மேலே ஒன்றும் தப்பு இல்லை, மாமாவும் பாவம் இல்லையாக்கா. ஜென்னுக்கு இங்கே துடிக்குது, என்ன இப்படி பேசிட்டாலே கண்ணில் டியர்ஸோட. என்னம்மா அப்படின்னு பார்க்குறாரு. அதான் தெரிஞ்சிச்சு உன் பொண்ணோட லட்சணம், இதுக்கப்புறமும் எதுக்கு இந்த பொண்ணை நான் கட்டிக்கணும், நீயே கட்டிக்கோ அப்படின்ட்டு அந்த பையனும் அப்படியே தாலி எதுக்கு ஜின்னு கையில் கொடுக்க. அவருக்கு கையெல்லாம் நடுங்குது. அவங்க அப்பாவோ அடுத்த நிமிஷம் உங்கள் அண்ணன் எடுத்து யோ இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு எனக்கு எல்லாம் புரியணும் அப்படிங்கிறாரு. ஜின்னோ இங்கே பாருங்க அவள் ஏதோ அப்படின்னு சொல்ல வர. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, நான் என் மாமாவை தான் கட்டிக்குவேன், என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அவர் தான் அப்பா அப்படின்ட்டு நீங்கள் அடித்து சத்தியம் பண்ணி கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன். சுகா இந்த ட்விஸ்ட்டை நான் நினைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து அவங்க அக்கா கிட்ட என்னடி உங்கள் மாமா ரொம்ப நல்லவன்டா, கடைசியில் வெளியே பயிரை மெஞ்சிருக்கு போல், இவன் நான் நல்லவன் நான் கூட 5 நிமிஷத்தில் நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்ல. அப்படியே உங்கள் அக்கா திரும்பி என்ன தெரியும் எங்கள் மாமாவை பற்றி வாயை மூட்டை இருங்க அப்படின்னு சொல்ல. உள்ளே இருக்க குழந்தையோ கிக் பண்ணுது. இவன் ஒருத்தவன் அப்போ நான் சொன்னால் உடனே கிக் பண்ணுவான் அப்படின்ட்டு முறைச்சிட்டு இருக்க சுகாக்கோ இந்த இதில் கூட அவன் தனியாக பொண்டாட்டியை ரசிச்சிட்டு இருக்கான். இங்கே ஜின்னுக்கோ ஒரு மாதிரி அத்தனை பேர் முன்னாடி தன்னை கேவலப்படுத்தி நிற்க வச்ச உங்களை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு என்ன உளறிட்டு இருக்க பாப்பா அப்படின்ட்டு இருக்காரு அவர். உண்மையை சொல்லு பாப்பா, வேணாம் இப்படி பண்ணாத, உண்மையை சொல்லு அப்படின்ட்டு அவர் போட்டு உலுக்கிட்டு இருக்க. சரி எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் எங்களுக்கு தேவை இவனோட பதவி. இவனை எதுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு நினச்சேன், அவள் வயிற்றில் புள்ள இருந்தாலும் சரி, அதுக்கு இவன் அப்பனா இருந்துட்டு போவான். ரோஹித் நீ அவளை கல்யாணம் பண்ணி ஆகணும். ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் உங்களை உண்மையில் லவ் பண்ணியிருப்பான், கல்யாணம் பண்ணி நினச்சிருப்பான். பட் இன்னொருத்தன் குழந்தைக்கு அப்பா ஆகிற அளவுக்குலாம் அவன் நல்லவன் கிடையாது. ஸோ அப்படி அவனுக்கு அவங்க அப்பனும் அவனுக்கு மேலே நான் அவனுக்கு அப்பண்டாங்கிற மாதிரி அந்த ஆளுக்கு தேவையோ பொசிஷன். ஸோ மாஃபியாவில் வந்துட்டு அந்த ஆள் பெரிய இடத்துக்கு வரணும், சின்னோட இடம் அவருக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்கள கல்யாணம் பண்ணணும்னே நினச்சிருப்பாரு. தான் பையனுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களை கொடுமைப்படுத்தி எனக்கு அந்த பொசிஷன் வேணும்னு சொல்லி வாங்கலாம்னு நினச்சிருப்பாரு. அதுக்குள்ளே அதில் ஒரு மண்ணு கொட்டுற மாதிரி இப்படி ஒரு செய்தியை நீங்கள் சொல்லுவோம். அவரால் தாங்கிக்கவும் இல்லை. ஸோ ஜின்னுக்கிட்ட இப்போ தான் அவரோட சுயரூபத்தையே காட்டாரு. இங்கே பார், என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், உன் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இங்கே பாருமா போய் உக்காரு, என் பையன் அந்த காலத்தில் தாலி கட்டுவான். ஜின் நீ இதுக்காக ஒன்றும் பண்ண வேணாம், உன்னோட பொசிஷனை மட்டும் வீட்டு கொடு போதும் அப்படிங்கிறாரு. ஜின்னுக்கோ சீனு இருக்குது, இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துக்குள்ளேயா இல்லை நம்ம வந்து தள்ளிவிட பார்த்தோன்ட்டு அவருக்கு இதுக்கு மேலே அமைதியாக இருக்கமில்ல. அவரும் அப்படியே முறைச்சி பார்த்துருக்கா. என்னப்பா பேசுகிறீங்க, அந்த பொண்ணோட குழந்தைக்கு இவன் அப்பாங்கும் போது இவன் இருக்கும் போது ஏன் இன்னொருத்தர கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே கூட்டத்தில் பேச. அப்பா எவனோ ஒருத்தர் நமக்காக பேசுகிறாங்கிற மாதிரி நீங்களோ எங்கே திரும்ப வண்டியை திருப்பி ரோஹித்கிட்டே விட்டுருவானுங்களோன்னு நினச்சேன்.
பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதானே என் மாமாவை தான் நான் கட்டுவேன் அப்படிங்க உங்கள் அக்கா அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறாங்க. இவ வேறு இவளுக்கு பிடிச்ச மாதிரி இவ கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் மட்டும் பண்ணிக்கூடாதா அப்படின்ட்டு நீங்கள் கண்ணத்திரண்டிலே கை வச்சுட்டு திரும்ப அடி விழுந்துருமோன்னு பயத்திலே பீதியிலே அப்படியே ஜின்னை பார்க்க அவருக்கும் வெறுப்பின் உச்சியில் இருக்கார். ஸோ ஏற்கனவே நடந்துட்டு இருக்க பிரச்சனை இப்போ புதுசாக ரோஹித் அப்பா பண்ணுற பிரச்சனையை தாங்கிக்க முடியல. அவருக்கு அப்படி ஒரு இடத்துல உங்களை மாட்டி விட முடியல, அதுக்கு நானே கடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தாலி எடுத்து உங்கள் கழுத்தில் கட்ட வர ரோஹித் அப்பாவோ அப்படி ஜின்னை ஷூட் பண்ண வராரு. யோ நீ மட்டும் தாலி கட்டினா அவ்வளோதான் அவன் தலை செதறிடும் அப்படின்ட்டு வைக்க அடுத்த நிமிஷம் ஜின்னு எந்த நிமிஷம் தொலைட்டி பிடிச்சான்னு தெரியல அந்த கன் அவர் கையில் இருக்கு. அதுக்கடையில் சுகா ஆல்சோ அவரை எதுவும் பண்ண விடாமல் முன்னாடி வந்து நின்றுப்பான். ஸோ இப்போ ஜின்னு கையில் கன்னு என்ன கொஞ்சம் வீக்கானா உடனே உன் வேலையை கட்டலன்னு பார்த்தியோ இங்கே சிங்கம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கால்லே ஷூட் பண்ணி விட ரோஹித் அப்பா அப்படின்னோட இப்படியே அவங்க அப்பனை கூட்டிட்டு மண்டபத்திலேருந்து ஓடிடு, அப்போ உயிர் தப்பிப்பீங்க இல்லை அவ்வளோதான் அப்படின்னு மிரட்ட அங்கே அவங்கள சேர்ந்தவங்க எல்லாருக்கும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஜின்னு அப்படியே அவங்கள மறைச்சிட்டு இப்போ தாலி எடுத்து உங்கள் கழுத்தில் அப்படியே கட்டுறாரு. அவருக்கு அத்தனை பேர்த்த பார்த்து பயம்லாம் கிடையாது. பட் நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இதுக்கு மேலே நீங்கள் யாரையும் கட்டிக்க மாட்டீங்கன்னா அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் கழுத்தில் உங்களை நீங்களே அசிங்க வேற படுத்திக்கிறீங்க, இப்படியே ஓவர் டைம் பண்ணுவீங்கிற பயத்தில் அவர் தலையை கட்டுறாரு. அவங்க கண்ணில் அப்படியே டியோஸ் அப்படியே மாமா அப்படின்னு பார்க்க அதுக்கு மேலே அவங்க மூஞ்ச கூட பார்க்க முடியாமல் அவர் அப்படியே திரும்ப சுகாவை இங்கே அணை கட்டுறான். ஹலோ பாஸ் இல்லைங்க இவ்வளோ எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு இவன் யாரா அப்படின்ட்டு ஜின் இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் வேற ஏன் மாப்பிள்ள அப்படிங்க இந்த மாப்பிள்ள மச்சான் அந்த மண்ணாங்கட்டிலாம் வேணாம், எனக்கு நான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன், அந்த பொண்ணை நீங்கள் தானே கடத்திருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள், உங்களோட சுயரூபம் தெரியுது, உங்கள் வீட்டு பொண்ணையே அப்படிங்க. இப்போ சுகாரோட ஒய்ஃப் முன்னாடி வந்து நின்று அதாவது உங்கள் சிஸ்டர் வாயை மூடுங்க, அவள் தான் பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறானா நீங்களுமா, அவள் ப்ரெக்னென்ட் ஆகல ஒன்றும் இல்லை, அது எப்படி உனக்கு தெரியும், அவளுக்கு மார்னிங் தான் பீரியட்ஸ் ஆச்சு, நான் கூட திட்டிகிட்டு இருந்தேன் எதுக்குடி இப்படி இருக்கிற கொஞ்சம் டேப்லெட் போட்டுக்கலாம்ல மேரேஜ் அப்போ பீரியட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் சத்தம் போட்டுட்டு இருந்தேன், எனக்கு தெரியாது என் தங்கச்சி பற்றி. சுகாவோ ஆடி பாவி அப்படின்னு உங்களை பார்க்க அது அப்படி நீங்கள் திருத்தணும் மொழிக்கா ஜின்னோ அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறாரு. என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு உங்கள் அக்கா கேட்க, அக்கா எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்னக்கா நீ பாட்டுக்கு போயிட்ட இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு நானும் போயிடுவேன், அப்போ மாமாவோட நிலைமை நம்மளை எப்படி வளர்த்தாரு யோசிச்சுப்பாரு, சின்ன வயசுலேருந்து அந்த மனுஷனை அப்படியே எப்படிக்கா விட்டுட்டு போகிறது, எவ்வளவோ சொன்னேன் என்னை கட்டிக்க மாமான்னு ஏன் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், அவருக்கு என்ன கொடுக்க கூட தயாராக இருந்தேன், ஆனால் இந்த மனுஷன் என்னை திரும்பி கூட பார்க்கல தெரியுமா, அதனால தான் எனக்கு வேறு வழி தெரியலக்கா அப்படின்ட்டு நீங்கள் அழுக. உங்கள் அக்காவுக்கு உங்கள் சூழ்நிலையும் புரியுது மாமா, ஆனால் அவரோட நிலைமையில வந்து யோசிக்கணும்டி, அதுக்கு இப்படி ஆடி எல்லாரும் முன்னாடியும் அவரை கேவலப்படுத்துவேன், உன் மாமா வரைக்கும் தப்பாக நினச்சா இப்போ மற்றவங்க எப்படி நினைப்பாங்க, யார் எப்படி நினச்சா எனக்கு என்னக்கா, இந்த உலகம் இப்படி தான்க்கா எதையாவது பேசிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்க கூடாதுக்கா, எனக்கு என் மாமா வேணும்க்கா, என் மாமாவை நான் விட மாட்டேன். உங்களோட அன்பு புரியுது, சின்னக்கோ ஆத்திரமாக வருது அப்படியே உங்களை மறைச்சிட்டு திரும்ப எங்க சுகாவோ ஆடியே அத்தி இது வேறையா, ஐ எம் சாரி ப்ரோ அப்படிங்கிறான். பரவாயில்ல அப்படின்ட்டு ஜின் அங்கே நிற்கவே இல்லை, அவர் பாட்டுக்கா கடன் வீட்டுக்கு போயிடுறாரு. இங்கே உங்கள் அக்காவோ தலையில் அடிச்சிட்டு ஷூ பைத்தியக்காரி உன்னை என்ன தான் பண்ணுறதோ சரி வா அப்படின்னு கொக்கா சுகாவோ அப்படி என்னம்மா தெய்வீக லவ், உனக்கு அவருக்கும் நிறைய ஏஜ் டிஃப்ரெண்ட், ஆனால் அப்படியா தெரியுது என் மாமாவை பார்த்தா அப்படின்னு கேட்க தெரில தான் இந்த மனுஷன் ரொம்ப சாமாக தான் இருக்கார், அப்புறம் என்ன அதெல்லாம் கண்டுக்காதீங்க மாமா, என் பொண்ணு கூட சொல்லிகிட்டு இருந்தா எனக்கு வந்து சித்தப்பா அவர் தான் அப்படின்னு, நான் கூட என்னடா அங்கிள் சொல்லாமல் சித்தப்பா சொல்கிறான்னு நினச்சேன், இப்போ தானே தெரியுது இப்படி ரூட் போகுதா, அப்பா நான் சொன்னல சித்திக்கு இந்த சித்தப்பா தான் அழகாக இருக்காரு அப்படின்னு அவ சொல்ல, அதுதானே என் கண்ணுக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தூக்கி கொஞ்சிக்கிட்டு சரிடி பொண்டாட்டி உன் மாமாவை தெரியாமல் திட்டிட்டு போகலாமா அப்படின்னு சுகா கூப்பிட. இப்போ உங்கள் அக்காவும் மறைச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வர. ஸோ ஜின்னும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. உங்களை மட்டும் ஆராய்ச்சி எடுத்து உள்ளப்போ மாமா ரொம்ப கோவமாக இருக்கார் போல், சரி பார்த்து நடந்துக்கோன்ட்டு உங்கள் அக்காவோ இப்போ மாமா அதாவது ஜின்னுக்கிட்ட போய் மாமா அவள் சின்ன பொண்ணு இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாடா, எனக்கு தெரியும், இல்லை மாமா அவள் சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது, யோசிச்சு பாரு மாமா, இல்லைடா அவள் வயசு என்ன என் வயசு என்ன லூசுத்தனமா, நான் வேறு இப்போ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு ஜின்னு இப்போ பொறுமையாக அதை யோசிச்சுட்டு இருக்க. மாமா நீங்கள் அவசரப்படவும் இல்லை, தப்பான முடிவு எடுக்கலை, அவள் சொல்கிற மாதிரி இது சரிதான், யாரும் நம்ம வாழ்க்கையை வாழ போகிறதில்ல, நாம தான் மாமா வாழ்கிறோம், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் பண்ணணும், உங்களுக்கு நான் சொல்லணும்னு எதுவும் இல்லை, ப்ளீஸ் அவளை புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் அவளும் சேர்ந்து வாழணும், எனக்கும் அது ஆசை என் மனசுலையும் இருந்தது, நாம் மட்டும் நல்லபடியாக இருக்கோம் நம்ம மாமா அப்படின்னு. இப்போ என் தங்கச்சி உங்களுக்கு கிளம்ப எனக்கு சந்தோஷம் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு சரி மாமா நான் வரேன், அவர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்ட்டு உங்கள் அக்கா சுகா அப்புறம் குழந்தையோட அங்கே கிளம்பிடுறேன். இங்கே ஜின்னும் நீங்களும் தான் இருக்கீங்க, எப்பவும் போல தான் ஜின்னும் எப்படி எதுவும் செய்யப்படுறதில்ல, நம்ம தான் செய்யணுன்னா அவரே சமைச்சிட்டு பாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்பா எங்கே சாப்பிட கூப்பிட மாட்டேன்னு நினச்சேன் மாமா, கோவத்தில் சோறு போடாமல் கொண்டுருவோன்னு நினச்சேன். அவர் அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. இங்கே பார்
சாப்பாடு செய்வேன், உனக்கான எல்லாத்தையும் செய்வேன், ஆனால் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிடு. சாரி மாமா அப்படின்ட்டு அப்படியே குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு அப்படியே தாலி தொங்க அவர் மடியில் வந்து உட்கார. பாப்பா நகரு அப்படின்னு தள்ளுறாரு. முடியாது, அப்போ கூட எனக்கு இந்த உரிமை இல்லை அப்படின்னு தாலி எடுத்து கட்டுங்க. இப்போ முழு உரிமை இருக்குது. நானும் பொண்டாட்டி, லீகலாக சட்டப்பூர்வமாக நான் தான் பொண்டாட்டி. அதனால் என்னை விலக்கி வைக்க என்னால் முடியாது மாமா. விலகி இருக்க நானும் தயாராக இல்லை. நீ என் புருஷன் அப்படின்னு அவன் செஸ்ட்டில் கிஸ் பண்ண அவருக்கு ஜிவ்வுன்னு இருக்கு. என்னடி வளர்ற அப்படின்னு உங்களை இழுத்துட்டு போய் கண்ணாடி முன்னாடி உன்னையும் பாரு என்னையும் பாருங்கிறார். நீயே நல்லா பாரு மாமா, எவ்வளோ சூப்பரான ஜோடி. ஐயோ எனக்கு வயசு 38டி, ஆனாலும் இன்னும் சொட்ட விழுகலை, வெள்ள முடி வரல, ஆளும் ஒன்றும் அவ்வளோ வயசான மாதிரி தெரியலையே, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கே மாமா. உனக்கு என்ன குறைச்சல்? என்னை விட ஒரு 2 வயசு பெரிய மாதிரி தான் இருக்க. கரெக்டான ஜோடி தான் நம்ம அப்படிங்கிறீங்க. அவரும் தலையில் அடிச்சுக்காது குறையா. ஏன்டி இப்படி படுத்துற? என் மேலே உனக்கு அவ்வளோ லவ்வா? ஆமாம் மாமா, உனக்கு சொன்னால் புரியாது, செயலில் காட்டுறேன் அப்படின்ட்டு அவர் கையை எடுத்து அவங்க ஹிப்பில் வைக்க அவருக்கோ கையெல்லாம் நடுங்குது. நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே அவரை காலில் ஏறி அவரை இழுத்து அவரோட லிப்பில் அப்படியே அவங்க லிப்பை வச்சு கிஸ் பண்ண அவரால் முடியல. டக்குன்னு உங்களை தள்ளுறாரு. நீங்கள் விடாமல் அவரை அப்படியே வந்துட்டு அவங்க 2 கையும் வச்சு கழுத்தில் லாக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அதுக்கு மேலே அவராலே முடியல. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவர் கையோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற அப்படியே நீங்கள் உங்கள் டாப்பை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட டிஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டுட்டு உங்களை அப்படியே மேலேருந்து கிளவரி பார்க்குறாரு. இது நாள் வரைக்கும் குழந்தையா மட்டும் பார்த்துட்டு இருந்தவரோட கண் இப்போது உரிமையோட பொண்டாட்டியாக பார்க்க ஆரம்பிக்குது. நீங்களும் அவருக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறீங்க. அவரை நெஞ்சில் படுத்துட்டு, மாமா இங்கே பாரு, இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லலை. எனக்கு வயசானவங்கள தான் பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு கண்ணுக்கு நீ தான் மாமா அழகாக தெரிகிற. நீ ஒன்றும் வயசில் மட்டும்தான் பெரியவன், மற்றபடி ஹேண்ட்ஸமாக இவ்வளோ இதாக இருக்கும்போது எப்படி மாமா எனக்கு இன்னொருத்தரை பார்க்க தோணும்? அதையும் தாண்டி என் மாமா நீ, உன்னை நான் விட்டுட்டு எப்படி போக முடியும் அப்படின்னு நீங்கள் பேச அவருக்கோ அந்த வார்த்தை தான் கொஞ்சம் வலிக்குது. அவரோட பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே லவ் அப்படியும் கிடையாது, அவளுக்கு நம்ம மேலே பாசம் பரிதாபம், நம்ம போயிட்டா மாமா கஷ்டப்படுவானேன்ட்டு அவள் இப்படி இருக்கா அப்படிங்கிற நினப்பில் இருக்கா. அதெல்லாம் உடைக்கிற மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணுறீங்க. இல்லை மாமா, எனக்கு உன் மேலே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மட்டும்தான், எனக்கு நீ வேணும் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு கிஸ் பண்ணி நீங்கள் ஒரு இடமா அப்படியே கிஸ் பண்ணிட்டு வர அவருக்கோ மூடு அப்படி ஒரு மாதிரி ஆகுது. அவரோ பாப்பா அப்படிங்க ஃபஸ்ட்டு இந்த பாப்பா சொல்கிறத நிறுத்த சொல்கிறனால தான் நீ என்ன ஒய்ஃபாக பார்க்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு இப்போ அவங்க ட்ரெஸ் ஒவ்வொன்றா அப்படியே நீங்கள் அவர் முன்னாடி ரிமூவ் பண்ண அவருக்கோ ஒரு மாதிரி இருக்குது. அவர் அப்படியே உங்களை பேன்னு பார்க்குறாரு. நீங்களும் அவர் ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்றா நீங்களாவே ரிமூவ் பண்ண அவரோ கொஞ்சம் ஷையானாலும் அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கார். ஸோ அப்படியே நீங்கள் அவரை ஹக் பண்ணிவிட்டு, மாமா அண்ணா நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படின்னு அவர் கழுத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறீங்க. அவரோ பாப்பா அப்படின்ட்டு அவரும் மூன் பண்ணுறாரு. ஸோ நீங்களோ அதுக்கு வந்துட்டு மூடையத்தை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவரோட ஹார்மோன்ஸை தூண்டி விட்டுட்ருக்கீங்க. அப்போ தான் அவரால் அவங்களோட அப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருக்கார். தான் வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவருக்கு ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். அதுக்காக நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, மெனக்கேட்டுறீங்க. அவருக்கு நீங்களே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவர் கையெடுத்து இப்போ அவங்க செஸ்ட்டில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ண அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நடுங்கினாலும் அப்புறம் அவரும் உங்களை பார்க்க, மாமா என்ன பொண்டாட்டியாக பாரு, உன் அக்கா பொள்ளையாக பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் மேலே அப்படியே கிஸ் பண்ணி நீங்கள் ஏறி உட்காந்து அப்படியே நீங்கள் ரைட் பண்ண இப்போ ஒரு அப்படியே ஹெவன் ஃபீலில் இருக்கார். பாப்பா பாப்பா அப்படின்ட்டு அவர் மூன் பண்ணுறாரு. மாமா மாமா அப்படின்னு நீங்களும் மூன் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அப்படியே அவங்கள கீழே போட்டு இப்போ மேலே அப்படியே சின்னப்பா அப்படியே அவங்களோட செஸ்ட்டில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களோ அவரை அழுத்தி பிடிச்சி அவ்வளோதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸோட அவரை பார்க்க அவரோ சாரிடி பாப்பா நான் புரிஞ்சுக்கல, இதுக்கப்புறம் இந்த மாமாவுக்கு எல்லாமே நீ மட்டும்தான், நான் யாராலே கிட்ட பிரிக்க முடியாது, நீயா வந்து சிக்கிட்ட, இதுக்கப்புறம் இங்கேருந்து போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை எடுத்து ஆக்ரோஷமாக லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. நான் ஏன் மாமா போகணும்னு நினைக்க போகிறேன், எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும் தான் வேணும், எனக்கு இது போதும் அப்படின்ட்டு அவனை இறுக்கி ஹக் பண்ணிக்க. ஸோ இப்படியே உங்களோட லவ் மேக்கிங் அப்படியே நல்லபடியாக நடக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே டயர்டாக சின்ன உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து டேபிளை
உட்கார வச்சு உங்களுக்கு ஃபுட்டை ஊட்டி விடுறாரு. ஸோ 2 பேருமே ட்ரெஸ் இல்லாமல் தான் தெரியுறீங்க. பெருசாக ஒன்றும் இப்போ தெரியல. இந்த ஷை அதெல்லாம் எங்கே ஓடி போச்சுன்னு தெரில. அப்படியே 2 பேரும் வந்துட்டு திரும்பவும் அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒன்றும் பண்ணுமா அவங்களோட லைஃப் நல்லபடியாக லவ் மேக்கிங்கோட ஸ்டார்ட் ஆனது. அப்படியே தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அவரோ இப்போ உங்கள் மேலே உள்ள லவ்வெல்லாம் ரியலைஸ் பண்ணிக்கிட்டாரு. இன்னுமே அந்த ஏஜ் கேப் அப்படிலாம் இல்லை. அதை விட பொசசிவ் தான் அதிகமாக இருக்குது. யாராவது உங்களை லைட்டாக சைட் அடித்தா கூட அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏய் அவ என் பொண்டாட்டிடா, என்ன உன் பார்வை, கொன்னை நோண்டிடுவேன் அப்படின்னு கன் எடுத்து மிரட்டி விரட்டுற அளவுக்கு ஆயிட்டாரு. முதல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் சைட் அடித்தா பசங்களாச்சு அப்படின்ட்டு இப்பெல்லாம் பார்க்கக்கூடாது தம்பி. அந்த மாதிரி சொல்லாரு. முன்னாடியுமே அக்கா பொண்ணுங்கிற ஒரு இது இருந்தது. ஆனால் இப்போ பொண்டாட்டிங்கும் போது இன்னும் அதிகமாக அவ்வளோ ஒரு லவ் அண்ட் கேர். ஸோ உங்களை முன்னாடியே தாங்குன்னு தான் மனுஷன் தாங்குவார். அவரே தான் எல்லாம் பண்ணுவார். இப்போ மொத்தமும் எல்லாம் பண்ணுறாரு. குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே அவரே தான். நீங்களோ மாமா இப்படியே நான் சோம்பேறி ஆக்கி விட்டுருவேன் அப்படிங்க. பரவாயில்லடி, நான் தானே அப்படின்ட்டு உரிமையோட இப்போ எல்லாத்தையும் அப்படியே உங்களை தூக்கி அந்த சமையல் தட்டில் உட்கார வச்சுட்டு சமைச்சிக்கிட்டே அப்படியே உங்களுக்கு ஊட்டிக்கிட்டு அவரும் சாப்பிட அப்படியே நீங்களோ மாமா கொடு நான் ஊட்டுறேன் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமைச்சு அவர் தோசையை எடுத்து போட அதை நீங்கள் அப்படியே உங்களுக்கும் அவருக்கும் சேர்த்து அவர் வாயில் ஊட்டி விட்டு அதை அப்படியே நீங்கள் உங்கள் வாயிலேருந்து அவர் வாய்க்கு மாற்ற இப்படி 2 பேரும் வந்து அந்யோன்யமாக அப்படியே மாறி போயிருக்கீங்க. ஸோ ஒருத்தரை விட்டு ஒருத்தரால் இருக்க முடியல. என்ன வேலை இருந்தாலும் சின்ன சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்காகவே வீட்டுக்கு ஓடோடி வந்துடுவார். நீங்களும் அப்படி தான் எப்படா வீட்டுக்கு வருவோம் மாமாவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்போதே வந்துட்டு அவர் தான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பார். ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாம் ரெடியாக வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். வந்ததும் அப்படியே தூக்கிட்டு போய் உங்களை ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறதுலேருந்து மறுபடியும் அதே தான் ஹேர் ட்ரை பண்ணி விடுறது தலைவாரி விடுறதுன்னு எல்லாமே பார்த்து தான் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். மாமா எவ்வளோ பாசமாக நீ பார்த்துக்கும் போது என்ன போய் இன்னொருத்தனை கட்டிக்க சொல்லிட்டி, அதனால் எப்படி முடிஞ்சு? ஹே பாப்பா சாரிடி, அதுதான் அப்போ அந்த மைண்ட் செட். நீ என்னை விட சின்ன பொண்ணு, அது மட்டும்தான் தோணுச்சு. இப்போ அப்படி தோணலடியும் பட்டுக்குட்டி அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவரை கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அந்த நைட் ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு மூவ் ஆகுது. ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் விதவிதமாக 2 பேரும் ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ணுறதும் சரி, அப்படியே அந்யோன்யமான கப்புள்ஸாக மாறி அப்படி வளம் வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கும் கூட அப்பா எங்கள் மாமா அவளை ஏற்றுக்கவே மாட்டாரோ, 2 பேரும் இப்படியே போயிடுவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன், எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு உங்கள் அக்காவும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கா. ஷிகாவா வெடிடி, அந்த மனுஷனை பார்க்கும் போதே தெரியுது என்னன்னு அப்படின்னு உங்கள் அக்கா மாதிரிக்கா. நல்ல விதமாக தான் சொல்கிறேன், நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்க. அதெல்லாம் சரி, இப்போது நீங்கள் சந்தேகப்பட்ட கிம் என் மாமா இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்போது அந்த ஜேஹோப் ஒய்ஃபோட அக்காவை கடத்தினது யாராக இருக்கும்? ஆமாடி, அந்த பிரச்சனை வேறு இருக்குது. ஜிமின் வேற என்கிட்ட சொல்லிட்டே தான் மைக்கு தேடிட்டு வந்த பொண்ணை வேற கண்டுபிடிக்கணும்னு. ஐயோ இப்போ இந்த 2 பேர்த்தையும் யார் கடத்திருப்பா? எனக்கு தெரிஞ்சு 2 பேர்த்தையும் கடத்தினது ஒருத்தனா கூட இருக்கலாம்ல. இருக்கலாம். யாராக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 பேர் இருக்கானுங்க, அதில் யாராக வேணாலும் இருக்கலாம். யார் 2 பேரா? கிம் பிரதர்ஸ் அப்படின்னு சுகா சொல்ல, மாமாவுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமான்னு. ஓகே நம்மளும் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜேஹோப் அப்படி தான் நானும் எல்லா பக்கமும் தேடிட்டேன் மச்சான். நீ யாரோ ஒரு கிம்ம சந்தேகப்படுறதா சொன்னியே அப்படின்னு சுகா கிட்ட கேட்க, அதே மச்சான் அதே என் ஒய்ஃபோட மாமா தான், ஆனால் அவர் கிடையாதுடா, அவரும் ரொம்ப நல்ல மனுஷன், நான் எல்லாம் விசாரிச்சிட்டேன். அந்த கிம் இவர் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன மாதிரி அந்த கிம் பிரதர்ஸாக இருக்குமோ? எனக்கும் அதே டவுட் தான் மச்சான். ஜிமின் கூட என்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தான். ஜேகேவிட்டையும் சொல்லியிருக்கேன். ஓகே மச்சான், சரி நம்ம இதை இப்படியே விடக்கூடாது. இப்போ 2 பொண்ணுங்களை நம்ம தேட வேண்டியது இருக்குது. ஆமாம், ஆல்ரெடி மைக் சொன்ன 2 பொண்ணு தான் சொன்னனே, அதில் ஒருத்தி என் ஒய்ஃப் தான். ஓ அப்படியா? சரிடா, இப்போ அந்த மைக் எங்க நீ என்கிட்ட கேட்குற அப்படின்னு சுகா கேட்க, ஜேஹோப்போ டே அவன் அங்கே தாண்டா வந்தான் அப்படிங்கிறான். என்னடா சொல்கிற? இல்லையே, இங்கெல்லாம் வரலையே. இல்லை என்கிட்டேருந்து ஒன்று தான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்தான். ஓ மை காட், எங்கே போய் எப்படி சிக்கினான்னு தெரியலையே, யார்கிட்ட சிக்கியிருக்கான்னு தெரியல அப்படின்னு இவனுங்க முடிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே மைக்கை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ மைக்கோ ஏய் யாரா நீங்களா, என்ன விடுங்கடா, நான் சும்மா விட மாட்டேன், நான் யார் என்னன்னு தெரியாமல் நீங்கள் மோதிட்டீங்க, எனக்கு பின்னாடி யார் இருக்கா தெரியுமா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்க கதறிட்டு இருக்கான். அப்போ அவன் முன்னாடி ஒருத்தன் ஸ்மோக் பண்ணிட்டு, உன் பின்னாடி எந்த பிஸ்தா இருந்தால் எனக்கு என்னடா அப்படின்ட்டு அப்படியே அப்படின்னு அவன் முன்னாடி புகையை விட, இங்கே பாரு நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க, ஆல்ரெடி நீ அவங்கள கடத்தி வச்சுருக்க, இப்போ என்னையும் இங்கே பாரு, எங்கள் கிட்டேருந்து நீ தப்பிக்கலாம், சட்டத்திட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன் சட்டம் என்னோட பேண்ட் பாக்கெட்டில், அதெல்லாம் என்னை ஒன்றும் பிடுங்க முடியாது. இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
என்ன தண்டனை எவன் கொடுப்பான், கொடுக்க சொல்லு பார்க்கலாம், நாங்கள் ஒன்றும் கெட்டது பண்ணலையே அப்படின்ட்டு அப்படியே அங்கே வந்து ஸ்டைலாக கன்னை ஒரு கையிலையும் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு உட்காந்துருக்குது. வேறு யாரும் இல்லை, ஜின்னோப்பா. அவர்கிட்ட தான் மாட்டியிருக்குது நம்ம மைக் லூஸு. ஸோ அவனும் பீதியில் இருக்கான். இங்கே பாருங்கள் சார், நீங்கள் யார் என்னன்னு தெரில, ஆனால் பொண்ணுங்களை கடத்தி வச்சுருக்கீங்க. ஹே யாராம யாரா பொண்ணை கடத்தினா? என்னை பார்த்தா அப்படி இருக்குது மாஃபியானா பொண்ணை கடத்துறத தவிர வேறு எதுவும் இல்லையா? அப்படிலாம் நினச்சிட்டு வந்தேன், அப்படியே போட்டு தள்ளிடுவேன். நான் இந்த பொண்ணையும் கடத்தலை, சும்மா லூஸ் மாதிரி தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதே சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்கு என் பொண்டாட்டி பின்னாடி போனேன்? அதனால தான் உன்னை இங்கே கட்டி வச்சுருக்கேன். ஏதோ உங்கள் பொண்டாட்டியா அப்படின்னு நான் திரு முழிக்கிறான். ஆமாம், காலேஜ் விட்டு என் பொண்டாட்டி போகும்போது அவள் பின்னாடி நீ ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்க. அதனால தான் என் ஆளுங்களை வச்சு உன்னை தூக்கினேன். நீ என்னடானா புதுசாக கலர் ரீல் விட்டுட்டுருக்க. மைக்குக்கோ ஒன்றும் புரியல. சார் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் கிம்? எஸ், ஐ எம் கிம் சியோக் ஜின். நீங்கள் கிம் பிரதர் இல்லையா? பிரதர்லாம் எனக்கு கிடையாது, நான் ஒரே ஆள் தான் அப்படிங்கிறாரு. அப்போ நான் தேடி வந்தது நீங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் எனக்கு புரியலையே. உங்கள் ஒய்ஃபா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏய் யாரா நீ அறபோத மாதிரி வளரிட்டு இருக்க அப்படின்ட்டு ஜின்னுக்கு கடுப்பாகுது. இந்த பொண்ணை தானே நீ ஃபாலோ பண்ணிட்டு போன அப்படின்னு அவங்களோட ஃபோட்டோவை காட்டி அவர் கேட்க, இவன் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறான். எது? ஆமாம், எங்களுக்கு தெரியும், எங்கள் ஜூனியர், நாங்கள்லாம் ஒன்றா தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால தான் இவளுக்கு காணா போன என் ஃப்ரெண்டை பற்றி தெரியுமான்னு கேட்கறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். வாட் அப்படின்ட்டு அவரோ இவன் என்ன வளரிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும் போதே ஜிமினோ வந்துட்டு வேகமாக வந்து டே மச்சான் நான் இது பண்ணிடாத அப்படின்னு வந்து ஜின்னு முன்னாடி நிற்க. ஜின்னு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. யார் நீ அப்படின்னு. ஹலோ பாஸ், நானும் உங்களை பார்த்துட்டு தான் மாஃபியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் இன்ட்ரோ கொடுத்துருக்கா. ரொம்ப முக்கியம் பாஸ், எனக்கு இங்கே கட்டி வச்சிருக்காரு, காப்பாற்றுங்க பாஸ்ன்னு மைக் பார்த்துட்டு கதறான். டே நீ போலீஸ், நான் இப்போ அவனை பார்த்து பாஸுங்கிற அப்படின்ட்டு ஜின்னோ புரியாமல் முழிக்கா. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இவன் இப்படி இங்கே இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் மச்சான் சுகா தான் சொன்னார். அவனோட வேலையா அப்படின்ட்டு. உங்களுக்கெல்லாம் என்னடா சம்மந்தம் அப்படிங்க. இப்போ எல்லா கதையும் சொல்ல மைக்கை பற்றி எல்லாம் புரிஞ்சுட்டு ஜின்னோ. ஓ, அப்போது நீ தேடி வந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்க தான் என் ஒய்ஃபை ஃபாலோ பண்ணியா? ஆமாம் சார், அவள் உங்கள் ஒய்ஃபா எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அவள் இவங்கிறது நிறுத்து, அவள் என் ஒய்ஃப். என்னை விட சின்ன பொண்ணு. என்னை விட கூட தான் 20 வயசு சின்னவ அப்படின்ட்டு அவரோ நான் கூட தான் இன்னும் பாப்பான்னு கூப்பிட்டுட்ருக்கேன். பாப்பாவா? 20 வயசு சின்னவரா? ஐயோ, உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, எங்களுக்கு ஏன்டா இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிற மாதிரி அவன் திரு முழிக்க. ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஜின்னோ. அதுக்கெல்லாம் ஒரு முகராச்சலம் வேணும் அப்படின்ட்டு ஜிமின். இப்போ இது ரொம்ப முக்கியமாக மைக்கை ஊற்றி விடுங்க பாவாம அப்படின்னு சொல்ல மைக்கை அப்படியே ஊற்றி விட்டேன். இனிமே யார்கிட்ட வந்து என்ன பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணு. அவள் என் ஒய்ஃப். அவள் பின்னாடி இன்னொரு வாட்டி உன்னை பார்த்தேன். ஐயோ, உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்கள் பொண்டாட்டிக்கு ஒரு கும்பிடு. நான் உங்கள் பொண்டாட்டி பின்னாடி ஃபாலோலாம் பண்ணல. எனக்கு என் ஃப்ரெண்டு காணும், அவளை தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்காக மட்டும்தான். டே நீ தேடுற பொண்ணுங்க கிம்கிட்ட தான் இருக்கிறதா? இந்த கிம்முங்கிறத நிறுத்துங்க. இவர் கிம்முன்னு சொன்னனால தான் இவர் பின்னாடி நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தானே தெரியுது இந்த கிம்முங்கிறது வேறன்னு. எஸ், நான் கிடையாது, அந்த கிம் பிரதர்ஸ். அவனுங்க வேலையாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவனுங்களை பிடிச்சா எல்லா உண்மையும் தெரியும். உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நானும் பண்ணுறேன் அப்படின்னு ஜின் சொல்ல. அங்கேருந்து மைக்கோ, சரி சார் அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு. ஜிமினை, சார் நம்ம போய் அவங்கள பார்க்கணும். எஸ் போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ கிம் பிரதர்ஸ் யாராக இருக்கும் கமெண்ட்டை சொல்லியிருக்கேன். ஓகே, அப்படியே கட் பண்ணா இங்கே நீங்களோ ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க. ஜின்னோ வேகமாக வந்து உங்களை ஹக் பண்ணிக்க. என்னாச்சு மாமா? இல்லடி, நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் அன்றைக்கி, பயந்துட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன மாமா, உனக்கு இன்னும் என் மேலே நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் இல்லடி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் வயசு அப்படி அப்படிங்க. மாமா இங்கே பாரு, எத்தனை வேணா சந்தேகப்படு, என் லவ்வில் சந்தேகப்படாது, எனக்கு ஒன்றுன்னா அப்படின்னு நீங்கள் கண்ணிட்டியே சொல்ல. ஐயோ குட்டிமா, அப்படிலாம் இல்லடி அப்படின்ட்டு ஃபோரில் எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்டி. எவனாவது ஒன்று தப்பாக பார்த்தா கூட தாங்கிக்க முடியலடி, அதை தான் சொல்ல வந்தேன். ஹோம் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இதுக்கு மேலே மாமா ஒன்று சந்தேகப்படுவானா? எனக்காக என் குட்டிமா என்னெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோ கிஸ் பண்ணியிருக்க. மாமா என்னவே பாப்பா பாப்பாம்ப நமக்கு ஒரு பாப்பா வந்தா அப்படிங்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் தான் என்ன சொன்னீங்கன்னு வாட் அப்படின்னு பார்க்குறாரு. அப்படின்னு அப்படியே ஷையாகிறீங்க. ஐயோ நடி சொல்கிற பாப்பா அப்படின்னு தூக்கி சுற்றுறாரு. மாமா ஆமாம் கன்சீவாக இருக்கேன். எங்கப்பா வயிற்றில் அப்படியே அழுத்தி என் குட்டி வரப்போதா அப்படின்ட்டு. நீயே பாப்பா, இன்னொரு பாப்பா வந்தா. ஐயோ நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குடி. எல்லார்ட்டையும் சொல்லணும், ட்ரீட்டை ரெடி பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவரோ ஹாப்பியாக வந்துட்டு செம்மையாக அவங்கள வந்துட்டு கொஞ்சம் கிஸ் பண்ணி லவ் யூடி பாப்பா அப்படிங்க. நீங்களும் அப்படியே எக்கி அவர் லிப்பில் கிஸ் பண்ணி தேங்க்ஸ் மாமா என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்ல. நான் தாண்டி என் லைஃப்பில் நீ வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அப்படியே லவ் யூ மாமா அப்படின்னு ஹக் பண்ணிக்க. லவ் யூடி பாப்பா அப்படின்ட்டு அவரும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஹாப்பியாக இருக்கவங்களோட லைஃப் இங்கே
என் குழந்தைய பார்க்க நீ என்ன இங்கே கொண்டு வந்து வச்சிருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்போ திரும்பி நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தவன் அப்படியே நான் யாரா அப்படின்ட்டு திரும்புகிறான். நீயா அப்படின்னா அப்படியே அங்கே இருந்துக்க ஷாக் ஆகுதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் சீக்கிரமே போட ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.